நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஈட்டன் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியை துபாயிலிருந்து மட்டுமில்லாமல் உலகின் பல பகுதிகளில் இருந்து இணைந்த தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வருக வருக என வரவேற்கிறோம். இந்த ஈட்டன் அமைப்பு 3 ஆண்டுகள் நிறைவுற்று 4வது ஆண்டை அடியெடுத்து வைக்க இருக்கின்றோம். நாங்கள் கடந்த 3 ஆண்டுகளில் பல்வேறு நிகழ்ச்சிகளை தொழில் முனைவோருக்கு அமைத்து கொடுத்திருக்கின்றோம். இதன் மூலம் பலர் பலன் அடைந்திருப்பார்கள் என நம்புகிறோம். இக்கருத்தரங்கில் நம்மோடு இணைந்து வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற ராமநாதபுரம் சட்டமன்ற நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் திரு நவாஸ்கனி அவர்களையும், கவுன்சிலேட் ஜெனரல் ஆஃப் இந்தியா துபாயினுடைய எக்கனாமிக் ட்ரேட் காமர்ஸினுடைய கவுன்சில் திரு காளிமுத்து அவர்களையும், தமிழக வணிக சங்கங்களின் பேரமைப்பின் தலைவர் திரு விக்ரமராஜா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். மேலும் ஈட்டன் அமைப்பு உருவாகும் போது நாம் நல்லவற்றை விதைத்துக் கொண்டே இருப்போம், முளைத்தால் மரம், இல்லை என்றால் உரம் என கருதி உழைத்துக் கொண்டிருக்கும் திரு ஆடிட்டர் இளவரசன் அவர்களையும், மேலும் ஐசிஐ பாஸ்ட் பிரசிடென்ட் மற்றும் மத்திய அமைச்சகத்தினுடைய கம்பெனி லா கமிட்டியினுடைய உறுப்பினர், எங்களுக்கெல்லாம் ஆசிரியர் திரு ஜி ராமசாமி அவர்களையும், டெட்கான் குரூப் ஆஃப் கம்பெனிஸினுடைய தலைவர் மற்றும் ஈட்டன் அமைப்புக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய திரு லக்ஷ்மண் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். திருமொழிவாக்கம் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் அசோசியேஷனுடைய சீஃப் அட்வைசர் திரு நருகுலம் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். மேலும் மலேசியாவிலிருந்து கலந்து கொண்டுள்ள திரு தத்தோ பாஸ்கரன், மேலும் தத்தோ துரைசிங்கம் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். மேலும் பஹ்ரைனிலிருந்து கலந்து கொண்டுள்ள திரு ஆர் ரமேஷ், குவைத்திலிருந்து கலந்து கொண்டுள்ள எஸ்.எம். ஹைதர் அலி அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். மேலும் உகாண்டாவில் இருந்து வருகை இருந்திருக்கின்ற முகமது வாஹித் அவர்களையும், லண்டனில் இருந்து கலந்து கொண்ட திரு ஜெயபாலன் அவர்களையும், மேலும் கம்போடியாவிலிருந்து வருகை இருந்திருக்கின்ற திரு ஞானசேகரன் அவர்களையும், துபாயினுடைய தினத்தந்தி நியூஸ் பேப்பரினுடைய மேனேஜர் திரு ராமசங்கர் அவர்களையும், திரு ராஜு சுப்ராம் அவர்களையும், பாடி எல் நாயுடு அவர்களையும், எல் நரசிம்மன் அவர்களையும், யுவாமூர்த்தி அவர்களையும், திரு கே வெங்கட் அவர்களையும், ஈட்டனுடைய உறுப்பினர் திரு சி.ஏ. அஸ்ரப் அலி அவர்களையும், ஆர்யா ஃபுட்ஸினுடைய சேர்மன் திரு மதியலன் அவர்களையும், திரு சங்கர் தமிழன் அவர்களையும், எங்களுடைய பாண்டியன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். இப்பொழுது நிகழ்ச்சியை இளவரசன் அவர்கள் தொகுத்து வழங்குவார்கள். எமிரேட்ஸ் தமிழ் என்டர்பிரனர் நெட்வொர்க் என்பது முதலில் உங்களுக்கு பயனுள்ள இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். என்ன இன்ஃபர்மேஷன்? நான் சொல்வது போல இங்குள்ள வாய்ப்புகள், தமிழ்நாட்டில் உள்ள வாய்ப்புகள். நான் இங்கே தமிழ் என்று குறிப்பிட்டது எதற்காக என்றால், தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள தமிழில் தொழில் புரிவர்கள் அத்தனை பேரையும் உங்களோடு இணைத்து நாம் நம்மை செம்மைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இதை ஆரம்பித்தது.
அடுத்த நிகழ்வாக இந்த கலந்துரையாடல் குறித்தும் ஈட்டன் அமைப்பு குறித்தும் அறிமுக வழங்க மரியாதைக்குரிய CA அஷ்ரப் அலி அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். எல்லோருக்கும் வணக்கம். எவ்வளவு பிஸியான ஷெடியூல் அண்ட் வீக்கெண்ட் விஷயங்கள் இருந்தாலும் இந்த இணைப்பில் இணைந்ததற்கு ரொம்ப நன்றி. ராஜாராம் சொன்னது போல் நாங்கள் இந்த அமைப்பை ஆரம்பித்து 4 வருடங்கள் ஆகின்றது. எல்லோரோட support, encouragement is keeping us active and encouraged. Thank you so much for that. So in the particular event நடத்துறதுக்கு காரணம் இதை பற்றி எக்ஸ்போ 2020 அப்டேட்ஸ் அண்ட் லோக்கல் மார்க்கெட்ஸ்ல இந்த மாதிரி விஷயங்கள் எவால்வ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றி ஒரு மெம்பர்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணலாம். ப்ளஸ் we brought a lot of panel of speakers and they're going to share a lot of insights. எல்லாருக்கும் ரொம்ப உபயோகமா இருக்கும் அப்படின்னு நம்புறோம். So just to prepare a small presentation, let's start with Expo 2020. The countdown started. 3 months to go. So this event is going to run from 1st October 2021 to 31st March 2022. So it's going to be world-class experience and all set. And recently the local management announced the tickets is being sold. So day pass illa yearly pass and mari ella vaangikalam. So you know fiscal balance. So looking ahead, the past year taught us that the economy, as with most things in life, can be unpredictable. As we look towards 2021, we should take comfort in the likely fact that we will return to economic growth across the region, while also being prepared for new experiences that lie ahead with accelerating decarbonization effort, government policy innovations, and government spending rationalization. And as 2020 taught us, we should also prepare for potential news of both good and bad that may lie ahead in what should prove to be an exciting year as we emerge from COVID-19 pandemic and the oil market disruption of 2020. So எல்லாருமே இங்க உள்ளவங்க பொதுவாக பார்த்துருப்பீங்க, there are a lot of new learnings கோவிட்னால, ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஸோ நான் ஒரு ஆஃபீஸ்னு ஒரு விஷயம் தேவையா அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஆஃபீஸே இஸ் எமர்ஜிங். ஸோ டு வி நீட் 10 floor ஆஃபீஸ், அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ நிறைய காஸ்டிங்ல அவேர்னஸ் அதிகமாக இருக்கு. ஸோ ஹவு டு கட் த காஸ்ட். So a lot of people lost the job or take a cut on their salaries. So the new style of working and the market dynamics completely changed. So the industry shift happened. Even in last 20 years, Sensex listed stocks எடுத்து பார்த்தீங்கனாலே, or S&P 500 stocks எடுத்து பார்த்தீங்கனாலே, you can see that technology stock replaced a lot of industries or manufacturing companies, you know. So that's how it's going. So let's hope for the best. நம்பிக்கை தான் வாழ்க்கை. So with this, I will leave the forum and I'm eagerly waiting for other senior members and dignitaries to address this. Thank you so much. மிக சிறந்த உரைகளே, மிக தெளிவாக நமது இந்த கலந்துரையாடலின் நோக்கம் குறித்து சிறப்பாக உரையாற்றிய மரியாதைக்குரிய ஆடிட்டர் திரு அஷ்ரப் அலி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து ஃபெடரலிஸ்ட் ஆஃப் இந்தியா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி ரெப்ரஸன்டேட்டிவ் திரு மிஸ்டர் சன்னி அவர்கள் எக்ஸ்போ 2020 இந்தியன் பவிலியன் குறித்து வீடியோ காணொலி காட்சியை வழங்க இருக்கிறார். Hello everyone. So thank you for allowing me today. As I was hearing very clearly what Mr. Ashraf Ali was saying, it is really the case today, and Dubai is expecting Expo 2020 as the first step post pandemic and launch such a big event which is Expo 2020,
which can be compared with your FIFA and Olympics, because there are 170 countries who bid for Expo 2020, and Dubai had got and win Expo 2020 in 2013. So I would be showing you a video about India Pavilion, how that is coming up and what India Pavilion would look like in Expo 2020. India Pavilion falls under the Legacy Pavilion. That means India Pavilion would be permanently based at Expo 2020 post the Expo is over. And post the Expo is over, Expo 2020 site would be known as District 2020. So I'm really sorry I cannot switch on my video because there is some problem in my camera. So before wasting any time, I'll just put the video. Just give me a second. In case anyone has any questions, that can be very much sent to Dr. Prince or Mr. Paddy, and I can take it from there. Thank you. Thank you so much, Sunny sir. That was a wonderful and exciting presentation. Over to Mr. Prince. Mr. Prince, can you please unmute and speak? Yeah. Mr. Sunny, I really thank you very much. Mr. Sunny was very impressed. He is in charge of FICCI in the Expo 2020 Indian Pavilion. நமக்கு வந்து ஒரு பொசிஷன் அவரோட தொடர்பு கொண்டு பேசிட்டு இருக்கிறப்ப he given a lot of chance is there. இன்னைக்கு வந்து துபாய் பற்றி பின்னாடி நான் சொல்றேன், எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் in Tamil in our language. பட் இப்போ என்ன அப்படின்னா இவர் வந்து இஸ் இன்சார்ஜ் ஆஃப் FICCI. On basis of the FICCI representative, he is sitting in Dubai. He is giving the plenty of opportunities, particularly for Indian. Even in the தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு தனி ஒரு இடம் அவங்க ஒதுக்கி இருக்கிறாங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழை சேர்ந்த தொழில் அதிபர்கள் அவங்களோடு தொடர்பு கொண்டு அதில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான அத்தனை வாய்ப்புகளையும் அவர் தருவதற்கு ஏதுவாக இருக்கின்றார். பல துறைகளை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஒன்று இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்டது, டெக்னாலஜி சம்பந்தமாக, ஈவன் ஸ்கூல் எஜுகேஷன் சம்பந்தமாக, அது மட்டும் இல்லாமல் ரோபோட் சம்பந்தமாக, திரையுலகு சம்பந்தமாக அத்தனை துறைகளிலும் இங்கே எக்ஸ்போ 2020 பார்ட்டிசிபேட் பண்ணுவதற்கு அத்தனை வாய்ப்புகளையும் செய்து தர தயாராக இருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் நமது தமிழ்நாடு அரசும் அதோடு பார்ட்டிசிபேட் செய்து ஒரு சில தினங்கள், அதாவது இந்த ஃபங்க்ஷனை பற்றி ஆல்ரெடி எக்ஸ்போ 2020 பற்றி ஆல்ரெடி பல பேரும் கூறியிருக்கிறார்கள். என்னுடைய ஸ்பீச் வரும்போது இன்னும் சில தெளிவான கூற்றுகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். அதற்கு முன்னாடி சன்னி அவர்கள் really thank you very much. Please kindly share your contact number. Here everyone is industrial people. They will contact you directly, or we will invite them to contact me. I will connect you directly. You can just help us to get the facilities, how to explore their business in the Expo 2020. And this is what I am requesting. Really thank you, Sunny. I'll be back to you later. Really thank you very much. இதனைத் தொடர்ந்து ஆரியா புல்ஸினுடைய சேர்மன் மரியாதைக்குரிய திரு மதியழகன் அவர்களை பேச அழைக்கின்றோம். ஒரு நிமிடம். திரு மதி அவர்களை பற்றி நான் ஒரு சில கூற்றுகள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இவர் கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து 20-22 ஆண்டுகளாக இங்கே இருந்து கொண்டிருக்கின்றார். முதலில் சாதாரணமாக வந்து இங்கே ஒரு பணியில் இருந்து, பிறகு வங்கித்துறையில் இருந்து இன்று ஒரு நல்ல தொழில் முனைவோராக அனைவருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்து கொண்டிருக்கின்றார். அவர் எனக்கு நண்பரும் கூட. இதையெல்லாம் நாங்கள் ஏன் முதலிலேயே சொல்லுகிறோம் என்றால், பல நாடுகளில் இருந்து வந்திருக்கின்ற அதிபர்கள் இந்த நாட்டை பற்றி தெரிந்து கொண்டிருக்கிறானால் நிச்சயமாக உங்கள் கருத்துக்களை பகிர்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்பதனால் இவர்களை எல்லாம் நான் முதலில் பேச வைத்து உங்களுக்கு தேவையான முகவுரையை தருவதற்காக ஏற்படுத்தியிருக்கின்றோம். இவரை தொடர்ந்து சில இளைஞர்கள் இவரை போலவே வளர்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் உங்களுடன் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். திரு மதியழகன் அவர்களே, நீங்கள் உங்கள் உரையை தொடங்கலாம். வணக்கம். வணக்கம் மதி சார். கேக்குதுங்களா? கேக்குது பேசுங்க. ஓகே. இதுல
கலந்துகிட்டு இருக்கிற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் பணிவான வணக்கம். ஈட்டன் இது 3 வருஷம் முடிஞ்சு 4 வருஷத்துல அடி எடுத்து வைக்கும் போது இது ஒரு நல்ல ஒரு தொடக்கம் என்று நான் நம்புகிறேன். ஓகே, உங்க எல்லாருக்கும் அநேகமா ஒரு கதை தெரியும். பாரிவள்ளலை பத்தி சொல்லணும்னாக்கா, பாரிவள்ளல் கொடுத்து கொடுத்து கரம் சிவந்தவர். பாரிவள்ளலை பத்தி அதாவது ஒரு 2000 வருஷத்துக்கு பிறகு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அவருக்கு ஒரு நட்பு இருந்தது. ஓகே, அந்த கபிலருங்கிற ஒரு புலவர் நட்பு கிடைத்ததுனாலதான் அவர் வள்ளலா மாறினாரோ என்னமோ தெரியல. அது மாதிரி நமக்கெல்லாம் துபாய்ங்கிற ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுனாலதான் நம்ம எல்லாம் ஏதோ இங்க ஒரு 10 பேருக்கு வேலை கொடுக்குற மாதிரி, ஒரு 100 பேருக்கு வேலை கொடுக்குற மாதிரி வளர்ந்துகிட்டு இருக்கோம். எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி எனக்கு தெரிந்த விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். மரியாதைக்குரிய ஈட்டன் நிறுவனர்னு சொல்லலாம். என்னுடைய நல்ல நண்பர், ஒரு ஹைலி ஸ்பிரிட் உள்ள இளவரசன் பிரின்ஸ் அவர்கள் எல்லோருடைய தமிழ் நெஞ்சங்கள்லயும் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கிறவர். அவரு மேலும் இது மாதிரி ஒரு கூட்டத்தை நடத்தி நம்மளை எல்லாரையும் ஒருங்கிணைச்சு நமக்கு ஒரு இன்னோவேட்டிவ் பிசினஸ் என்ஹான்சிங் த கண்ட்ரிஸ் இன்டர்நேஷனல் ரெப்புடேஷன் ஆஸ் ஏ லொகேஷன் டு டூ எ பிசினஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் ஒரு கிட்டத்தட்ட இதுதான் இனிமேலுக்கு டாக் ஆஃப் த டவுனா இருக்க போறது. என்னன்னு கேட்டீங்கன்னா எக்ஸ்போ 2020, லெட் பீப்புள் கம் அண்ட் எக்ஸ்ப்ளோர் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஓகே, அது மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய பிசினஸ், இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ட்ரெண்ட், மார்க்கெட், இதை பத்தி சொல்லணும்னா ஐ ஆல்வேஸ் பிலீவ் இன் கிராஸ் பொலினேஷன். பேசிக்கலி இட்ஸ் நாலேஜ் ஷேரிங். நம்பிக்கை எனக்கு ஜாஸ்தி இருக்கு. ஈட்டன் இது மாதிரி மேன்மேலும் நல்ல நல்ல விஷயங்களை தொடர்ந்து செய்யறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்தது வரக்கூடிய நிறைய பேர், மரியாதைக்குரிய அஷ்ரப் எக்ஸலன்ட் பிரசன்டேஷன் கொடுத்திருக்காரு. எக்ஸலன்ட் மீன்ஸ் எக்ஸலன்ட், நோ வேர்ட் டு சே. என்னன்னு கேட்டீங்கன்னா, வாட்ஸ் ஹேப்பனிங், வாட் வில் பி த கேம் சேஞ்சர், ஹவு இட்ஸ் கோயிங் டு பி அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் அவர் கவர் பண்ணியிருக்காரு. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அடுத்தடுத்து எல்லாரும் பேச வேணும் அப்படிங்கிறதுனால என்னுடைய உரையை இதோடு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் மதியழகன் சார். அடுத்ததாக உங்களோடு நான் இணைவதற்கு தயாராக இருக்கின்ற திரு சங்கத்தமிழன் அவர்களை நான் அழைத்து பேசுவதற்கு அழைக்கின்றேன். அவரை பற்றி ஒரு சிறு குறிப்பு. அவர் எங்களுக்கு நீண்ட நாள் நண்பர். அவரை பற்றி கூற வேண்டும் என்றால் இளமைக்கு இலக்கணமாக அவர் எடுத்துக்கொள்ளலாம். அவர் இங்க இருக்கின்ற தொழில் துரிவோருக்கு ஒரு மிக பக்கபலமாக இருந்து கொண்டிருக்கிறார். அவர் அது மட்டுமல்ல, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய யங் ஸ்டேட் லீடராகவும் இருந்து கொண்டு நம் தொழில் முனைவோர்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் செய்து தந்து கொண்டிருக்கிறவர் திரு சங்கத்தமிழன் அவர்களே. நண்பரே, வாருங்கள், உங்கள் உரையை தாருங்கள். ஆதிக்கம் தவிர், இன நலம் உயர்த்து, ஈகம் செய், உரிமையை வென்றெடு, ஊழலை வீழ்த்து, எளிமையை கடைபிடி, ஏழ்மையை அகற்று. ஏழ்மையை அகற்ற வேண்டுமென்றால் உழைக்க வேண்டும். உழைக்க வேண்டுமென்றால் தொழில் புரிய வேண்டும். தொழில் புரிய வேண்டுமென்றால் தொழில் புரியக்கூடிய தோழர்கள் உங்களுக்கு உறவாக இருக்க வேண்டும். அந்த உறவுகளை, அந்த தொடர்புகளை முறையாக அமீரகத்தில் இருந்து தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற ஆருயிர் தோழர், அன்பு நண்பர் இளவரசன் அவர்களே, மற்றும் இங்கு சிறப்பு விருந்தினராக கருத்து பேச இருக்கின்ற காளிமுத்து ஐயா அவர்களே, வாழ்த்துறை வழங்குவதற்காக வருகை புரிந்திருக்கின்ற நமது கட்சியின் கூட்டணியில் முக்கியமான ஒரு மைய புள்ளியாக விளங்குகின்ற அண்ணன் நவாஸ்கனி அவர்களே, மற்றும் தொழிலாளர்களுக்கு மட்டுமல்ல, தமிழகத்தில் பணி செய்கின்ற அனைத்து மக்களுக்கும் ஒரு பக்கபலமாக களத்தில் இருந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற விக்ரம் ராஜா அண்ணன் அவர்களே, மற்றும் தோழர் லக்ஷ்மணன் அவர்களே, ஏனைய மற்ற நண்பர் அவர்களே, குறிப்பாக நமது நெருங்கிய நண்பர் ஹைதர் அலி அண்ணன் அவர்களே, அது மட்டுமல்லாமல் எனக்கு முன்னால் இங்கு ஒரு சிறப்பான ஒரு உரையை ஆற்றிய தொழில்
முனைவருக்கெல்லாம் ஒரு அச்சாணியாக, ஒரு மைய புள்ளி என்றே சொல்லலாம் அமீரகத்தை பொறுத்தவரையிலும். அப்படிப்பட்ட அன்பு தோழர் மதியழகன் அவர்களே, ஏனைய அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தோழர் இளவரசன் என்றால் அவர் மனதிலே ஒரு இளவரசன் தான். பிரின்ஸ் என்றால் அவர் அமீரகத்தில் தமிழர்களுக்காக பணி செய்கின்ற ஒரு இளவரசன் தான் என்பதில் எந்த வகையான மாற்று கருத்தும் இல்லை. எந்த நேரத்திலும் எந்த தருணத்திலும் யார் அழைத்தாலும் சரி அந்த மக்களுக்கு உதவுபவர். ஏனென்றால் நானும் மதியழகனும் ஏறக்குறைய 98 நாங்கள் பழகியவர்கள். நான் ஒரு பொறியியல் வல்லுநராக இருக்கின்றேன், அவர் தொழில் ரீதியாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் கூட யாராக இருந்தாலும், எந்த சாதிக்காரனாக இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, எந்த இனத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, குறிப்பாக இந்தியன் தான் என்று அல்ல, யாராக இருந்தாலும் எந்த நேரத்திலும் தொழில் ரீதியாக மட்டுமல்ல மன ரீதியான சில சிக்கல்கள் வரும் பொழுதும் உழைக்கக்கூடியவர் இளவரசன். அதை இந்த தருணத்தில் இந்த மன்றத்தில் அனைவருக்கும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன் அன்பு தோழர்களே. அது மட்டுமல்லாமல் ஒரே ஒரு கருத்தை சொல்லி நான் உங்களிடமிருந்து விடைபெற ஆசைப்படுகின்றேன். எக்ஸ்போ 2020 என்பது ஆப்பர்ச்சுனிட்டி, மொபிலிட்டி என்ற சில கோட்பாடுகளை வைத்து இது இயங்குகிறது. சஸ்டைனபிலிட்டி, இப்படிப்பட்ட இந்த 3 கோட்பாடுகளும், மொபிலிட்டி, சஸ்டைனபிலிட்டி அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த கோட்பாடுகளோடு இயங்குகின்ற எக்ஸ்போ 2020 இருக்கின்ற அங்கு இருக்கின்ற வாய்ப்புகள், அங்கு இருக்கின்ற அரசாங்கத்தின் உதவிகள் அனைத்தையுமே எனக்கு தெரிய நேர்மையாக முழுமையாக அறிந்தவர் தோழர் இளவரசனும் தோழர் மதியழகன் அவர்களும். ஆகையால் இதை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தினீர்கள் என்றால் 4 மக்களுக்கு உதவலாம். இதைத்தான் மகாத்மா காந்தி அவர்களும் சொல்வார்கள். நான் சார்ந்திருக்கின்ற கட்சியின் சார்பாகவும், நான் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய மாநில இளைஞரணி செயலாளர், நான் துபாயில் இருந்தாலும் கூட தொடர்ந்து அந்த அமைப்பில் இயங்கி வருகிறேன். அந்த அமைப்பின் சார்பாகவும் தலைவரின் சார்பாகவும் நான் இளவரசன் அவர்களுக்கும் மற்ற ஏனைய தோழர்கள் அவர்களுக்கும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் காத்திருக்கின்ற தொடர்ந்து தலைமை உரையினை திரு AS இளவரசன், சேர்மன் ASB ஆடிட்டிங் கன்சல்டன்சி அவர்கள் வழங்க இருக்கிறார்கள். இங்கு வருகை புரிந்திருக்கின்ற அத்தனை தமிழ் உள்ளங்களுக்கும் எனது முதற்க நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். என் உயிருக்கு ஒப்பான தமிழும் தமிழனும் உலகமெங்கும் இருக்கின்ற தமிழ் முனைவோர்களுக்கும் என்னுடைய இந்த நாளில், இந்த மாலை வேளையில் எனது நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் சிறு குறிப்போடு முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். என்றால் நமக்கு அனுபவமிக்க அத்தனை பேச்சாளர்களும் நம்மோடு இருக்கின்ற பொழுது அவர்களுடைய கருத்தை நாம் பங்கிட்டுக் கொள்ளலாம் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. நாம் தமிழ் இருவரும் சேர்ந்து ஆரம்பிப்பதற்கென்றுதான் ஈட்டன் என்ற அமைப்பை நான் உருவாக்கி இருக்கிறேன். ஈட்டன் என்ற அமைப்பு என்னால் உருவாக்கப்பட்டதல்ல, ஒரு குரூப்பாக, ஒரு குழுவாக இருந்து உருவாக்கப்பட்டது. இது ஒரு டீம் ஒர்க் என்று சொல்லுவோம். குழு முயற்சி தான். அனைவரும் என்னை அடையாளம் காட்டினாலும் இந்த குழு முயற்சி இல்லாமல் வெற்றி அடைய முடியாது. அனைத்து என்னுடைய குழு நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஈட்டனை பற்றி ஒரு சில வார்த்தைகள் என்ன என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். இதற்கான காலக்கரு என்ன, இதனுடைய ஆரம்பிப்பதற்கான கரு எங்கிருந்து வந்தது என்பதை எல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொண்டால்தான் இதனுடைய முழு பலனும் நமக்கு கிடைக்கும் என்பதனை நான் விரும்புகிறேன். நாம் உலகளாகவே, நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு, உலகத்தில் உள்ள எத்தனை கண்ட்ரிகளுக்கு போனாலும் தமிழனுடைய கால்படி இருக்காத இடம் கண்டுபிடிக்கவே முடியாது. தமிழனுடைய கால் இந்த தலைமுறையோ பின்னர் தலைமுறையோ இல்லை 2 தலைமுறைக்கு முன்னாடியோ தமிழனுடைய கால் படமும் தமிழனுடைய கால் தடம் அங்கு பதிந்திருக்கும். நான் பல நாடுகளுக்கு பிரயாணம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது இதை நான் உணர்ந்திருக்கின்றேன். ஆனால் தமிழனிடத்திலே உள்ள ஒரு மிகைப்பாடும் இருக்கிறது, குறைபாடும் இருக்கிறது. நம் குறைபாடுகளை கண்டுபிடித்து அதை களைந்து விட்டோம் என்றால் உலகத்தில் உள்ள தமிழ் இனம் மேலும் மேலும் தலைதோங்கி தமிழன் தான் கோலோங்கி வாழ்வதற்கு வழிவகுப்பான் என்பதை நாம் உணர முடியும். இதுதான் நான் இங்கிருந்து தமிழர்களை பார்க்கின்ற பொழுது நான் அறிந்த ஒன்று. அதற்காக தான் இன்றும் மறுமுறையும் நான் சொல்கிறேன். நான் நேரம் சிறிது
குறைவாக இருப்பதனால் நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. நமது சீஃப் கெஸ்ட் அண்ட் ஸ்பெஷல் கெஸ்ட் அனைவரும் வந்திருக்கிறார்கள். இன்றும் நான் சொல்கிறேன், எனக்கு அதிகாரத்தை நோக்கி திரு நவாஸ்கனி அவர்களையும் அமைப்பாய் எங்களுக்கு சப்போர்ட் செய்ய வேண்டும் என்று திரு விக்ரமராஜா அவர்களையும் ஆலோசனை வழியாக 2 ஜாம்பவான்கள் திரு நற்குணன் அண்ட் ஜி ராமசாமி அவர்களையும் நாம் அழைத்து, இவர்கள் எல்லாம் இந்தியர்களுக்கு கடமைப்பட்டவர்கள் இருந்தாலும் தமிழர்களுக்கான ஒரு சதவிகிதத்தை உயர்த்தி தமிழர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு இந்த அமைப்பு வாயிலாக அவர்களை கேட்டுக்கொண்டு வருகின்ற இறுதி உரையிலே நான் சில எங்களுடைய ஃபியூச்சர் பிளானை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இதை முடித்துக் கொண்டு அடுத்ததாக திரு எங்கள் மண்ணின் மைந்தர் என்று நான் கூறியது, இங்கு இந்த நாட்டில் எங்களை எல்லாம் எப்படி உழைப்பால் உயர வேண்டும், உயர்ந்து மட்டுமல்ல அவர்களுக்கு உதவி செய்வதற்கு அதிகாரத்தை எப்படி பெற்றெடுத்து அந்த அதிகாரம் மூலமாக எங்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை ஊட்டுகின்ற நட்சத்திரமாக விளங்குகின்ற திரு நவாஸ்கனி அவர்களை பேசுவதற்கு அழைக்கின்றேன். திரு விக்ரமராஜர் நம்மளோடு இணைந்து விட்டார்கள். அவர்களையும் இருகரம் கூப்பி வருக என்று வரவேற்கின்றேன். நன்றி, வணக்கம். Prince sir, such a wonderful talk, a lot of insights. And Prince வந்து எப்போதுமே ஒரு விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புவார். இன்னைக்கு நிறைய விஷயம் சொன்னாரு. அதுல வந்து தமிழ் பீப்புள் ஆர் மல்டி டேலண்டட் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ரொம்ப அடிக்கடி சொல்லுவாரு. நம்மள்டே எல்லா டேலண்ட்ஸும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுல ரொம்ப ஆழமா நம்புறவர். தேங்க்யூ சார். ரெஸ்பெக்டட் MP, Member of Parliament, Ramanathapuram constituency, Sinus, Mr. Navaskani. Sir, unmute yourself and speak. Thank you so much. அனைவருக்கும் மாலை வணக்கம். கேக்குதா? அமீரக தமிழ் தொழில் கூட்டமைப்பு சார்பாக ஒருங்கிணைக்கப்பட்ட அமீரக தமிழ் தொழில் முனைவோர் கூட்டமைப்பு சார்பாக ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கக்கூடிய துபாய் எக்ஸ்போ 2020 இணைய வழி கலந்துரையாடலிலே தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய அன்பு சகோதரர், நமக்கெல்லாம் இந்தியாவிலிருந்து தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு, அமீரகத்திலிருந்து இந்தியர்களுக்கும் அமீரகத்திலே தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் ஒரு பாலமாக இருந்து செயல்படக்கூடிய இந்த நிறுவனத்தினுடைய தலைவர், ஈட்டனுடைய தலைவர் டாக்டர் AS இளவரசன் உள்ளிட்ட சிறப்புரையாளர்களே, இந்த சிறப்பான நிகழ்விற்கு சிறப்புரையாற்ற காத்திருக்கக்கூடிய தமிழ்நாடு வணிகர்களுடைய நம்பிக்கை பெற்ற வணிகர்களுடைய காவலர்களாக திகழக்கூடிய வணிகர் சங்க பேரமைப்பினுடைய தலைவர் விக்ரமராஜா அவர்களே மற்றும் சகோதரர் லட்சுமணன் அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொள்ளக்கூடிய அனைத்து தமிழ் நெஞ்சங்களே, தமிழர் அல்லாத அனைத்து சகோதரர்களே, உங்கள் அனைவரும் மீதும் இறைவனுடைய அன்பும் அருளும் உண்டாக பிரார்த்திக்கின்றேன். இன்றைக்கு ஒரு சரியான நேரத்துல ஒரு சிறப்பான கருத்தரங்க நீங்க எல்லாம் ஏற்பாடு செஞ்சிருக்கிறீங்க. இந்த ஈட்டன் தொடர்ந்து 3 ஆண்டுகளை கடந்து 4வது ஆண்டுகளாக நீங்கள் செய்யக்கூடிய சேவைகளை பற்றி எல்லாம் சொன்னீர்கள். கடந்த கூட்டத்திலே, இணைய வழியாக நடத்தப்பட்ட கூட்டத்திலே என்னால் கலந்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னாலும் மீண்டும் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து நீங்கள் இன்றைக்கு கலந்து கொள்ள அனுமதித்ததற்கு, வாய்ப்பளித்தமைக்கு முதலிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதனாலதான் இன்றைக்கு நேரம், இந்திய நேரம் 6:30 மணி என்று போட்டிருந்தது. 6:30 மணிக்கே அதில் நான் ஜாயின் பண்ணிட்டேன். உள்ளபடியே ஒரு பயனுள்ள ஒரு கூட்டமாக இருந்தது, பயனுள்ள ஒரு கலந்துரையாடலாக இருந்தது என்பதை என்னால் பார்க்க முடிந்தது. இந்த நிகழ்ச்சியை, இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய நம்முடைய அன்பு சகோதரர் பிரின்ஸ் உள்ளிட்ட அதனுடைய நிர்வாகிகளாக இருக்கட்டும், இதிலே ஒரு தெளிவான விளக்கங்களை எல்லாம் கொடுத்த அஸ்ரப் உள்ளிட்ட என்னுடைய நிர்வாகிகளுடைய விளக்கங்களை கேட்டவர்களுக்கு
அமிர்தத்தில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்போ 2020 கிடைக்கக்கூடிய அந்த தொழில் வாய்ப்புகளை பற்றி, எந்தெந்த துறையிலே என்னவெல்லாம் வாய்ப்புகள் இருக்கிறது பற்றி எல்லாம் நீங்கள் விரிவாக கேட்டேன். நிச்சயமாக சொன்னா, இன்னைக்கு நம்ம எல்லாம் யாருமே எதிர்பார்க்காத ஒரு பேரிடரை இன்னைக்கு உலகம் முழுவதும் சந்திச்சு அதுல எப்படி மீள்றது, இந்த சூழலுக்கு இப்ப இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையை எப்படி கையாளுகிறது குறித்து தான் எல்லாருமே இன்னைக்கு சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அனைத்து துறைகளையும் இந்த பேரிடர் பாதித்தது போல தொழில்துறையை இன்னைக்கு மிக அதிக அளவில் பாதிச்சிருக்குங்கிறத பார்த்துருக்கோம். அதுல இருந்து எப்படி மீள்றது, மீண்டும் வளர்ச்சி பாதையை நோக்கி எப்படி அடியெடுத்து வைக்கிறது போன்ற பல கேள்விகள் தான் இன்னைக்கு நம்ம அனைவர்கிட்டையும் ஓடிக்கிட்டு இருக்கு. இது போன்ற ஒரு அவசியமான காலகட்டத்தில் நீங்கள் இந்த ஒரு கலந்துரையாடலை ஏற்பாடு செய்து அதில் அனுபவம் வாய்ந்த, திறமை வாய்ந்த ஒரு சிறப்பான தொழில் முனைவோர்களை, பட்டய கணக்காளர்களை நீங்கள் இதை பேச வைத்து ஏற்பாடு செஞ்சிருக்கிறது ஏற்பாடு செஞ்சிருக்கிற அமீரக தமிழ் தொழில் முனைவோர் கூட்டமைப்புக்கு மீண்டும் என்னுடைய நிறைந்த நாள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நான் தெரிவிச்சுக்கிட்டேன். ஏன்னா இன்னைக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி யாருமே இப்படி ஒரு நினைச்சு கூட பார்த்துக்க மாட்டாங்க. இப்படி ஒரு பேரிடர், ஒரு பெரிய வீழ்ச்சியை நாம் எல்லாம் சந்திப்போங்கிறது எந்த அளவுக்கு அப்படின்னா, ஏதோ ஒரு நாட்டுல ஒரு பொருளாதார வீழ்ச்சி அப்படின்னா, ஒரு மாநிலத்தில் ஒரு பொருளாதார வீழ்ச்சினா அதுக்கு ஏதாவது ஒரு மாற்று ஏற்பாடு செய்து அதன் மூலமாக அந்த பேரழிவிலிருந்து மீள்வதற்கு பல வழிகளை கண்டுபிடிக்கலாம். ஆனால் இப்படி இந்த உலகமே ஒரு பேரழிவை சந்திக்குங்கிற ஒரு நிலை வரும்போது யாருமே நிச்சயமாக அதை எதிர்பார்த்திருக்க முடியாது, நினைத்து கூட பார்த்திருக்க முடியாது. ஆனால் இதுவும் நிரந்தரம் அல்ல, நிலையானதல்ல. எத்தகைய சரிவை சந்தித்தாலும் அதிலிருந்து நாம் மீண்டு வர முடியும், மீண்டும் வளர்ச்சி பாதையை நோக்கி நம்மளால் பயணிக்க முடியும் என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையில, எல்லோருக்கும் தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய வகையில, ஒரு புத்துணர்ச்சியோடு மீண்டும் தொழிலை செய்ய முடியுங்கிறத அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய வகையில இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை நீங்க ஏற்பாடு செஞ்சிருக்கீங்க. இங்க பேசினவங்களுடைய பேச்செல்லாம் கேட்கும்போது எல்லோருமே மிகுந்த நம்பிக்கையோடு தான் இருக்கின்றார்கள். இன்னும் வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது என்பதை தான் சொல்லியிருக்கின்றார்கள். நிச்சயமாக இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி எல்லோரும் தொழிலே முன்னேறுவதற்கு, அவருடைய தொழில்களை வளர்த்துக் கொள்வதற்கு நிச்சயமாக உதவும். இன்றைக்கு தொழில்துறையினுடைய வளர்ச்சியை வளர்ச்சியை நோக்கி மறுபடியும் போகணும், மீண்டும் வளர்ச்சியை நோக்கி செல்லணும் அப்படின்னு பார்த்தா, நாம் சந்திச்சுக்கிறது நாம் ஒவ்வொருத்தரும் சார்ந்திருக்கக்கூடிய அந்த துறையில அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நம்ம எல்லாம் திட்டமிடணும் என்பதெல்லாம் நம்ம அந்த திட்டமிட்டதன் மூலமாக நம்முடைய நிறுவனத்தையும் சரி, நம்முடைய சார்ந்திருக்கக்கூடிய அந்த நிறுவனங்களையும் நம்ம வளர்ச்சி பாதையில நிச்சயமாக கொண்டு செல்ல முடியும். இதன் மூலமாக நாம் தொழில் செய்யக்கூடிய அந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு நம்மளுடைய பங்களிப்பு நிச்சயமாக இருக்கும். விக்ரம் ராஜா, சகோதரர் லட்சுமணன் போன்றவர்களெல்லாம் பேச இருக்கிறார்கள். அவருடைய கருத்துக்களை கேட்டு தயாரி வேண்டும் என்று கேட்டு மீண்டும் இந்த நிகழ்வை சிறப்பான முறையில ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய இந்த அமைப்பினுடைய நிர்வாகிகள், குறிப்பாக உங்கள் சகோதரர் பிரின்ஸ் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய இதயபூர்வமான நெஞ்சம் நிறைந்த நல் வாழ்த்துக்களை தெரிவித்து முடித்திருக்கிறேன். Thank you so much, Navaskani sir. It means a lot to us. நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. தொழில் முனைவோர்கள் எல்லாரும் காதுல வாங்கியிருக்காங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ரொம்ப தேங்க்ஸ் உங்களோட பிஸி ஷெடியூல்ல இந்த விழாவில் கலந்துக்கிட்டதுக்கு. நெக்ஸ்ட், respected through K. Kalimuthu, the Council Economic Trade and Commerce, Consulate General of India, Dubai. Sir, could you please unmute yourself and present? Thank you. வணக்கம் நண்பர்களே. திரு காளிமுத்தை பற்றி ஓரிரு வார்த்தைகள் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், கோயம்புத்தூரை சேர்ந்தவர், பல அனுபவங்களை பெற்றவர். அவர் இப்பொழுது புதியதாக துபாயில் கவுன்சில் எக்கனாமிக் அண்ட் ட்ரேட் காமர்ஸினுடைய
கவுன்சிலாக பணியாற்றியிருக்கிறார். நிச்சயமாக அவர் நம் தமிழ் நண்பர்களுக்கு இந்த எக்ஸ்போ 2020 நேரத்தில் அவர் மூலியமாக அதிகப்படியான வாய்ப்புகளை பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் என்று உங்களிடம் சொல்லிக்கொண்டு அவரை பேசுவதற்கு அழைப்பதிலே பெருமைப்படுகிறோம். அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கங்கள். இந்த இனிய மாலை வேளையில் எமிரேட்ஸ் தமிழ் தொழில் முனைவோர் கூட்டமைப்பு இணையவழியான இந்த மீட்டிங்கில் என்னை அழைத்து பங்கேற்க செய்ததற்கு திரு இளவரசன், திரு பத்மநாபன் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த மீட்டிங்கில் இணைந்திருக்கும் திரு நவாஸ்கனி, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் லோக்சபா, அண்ட் திரு விக்ரமராஜா, தலைவர் தமிழ் வணிகர் சங்க பேரமைப்பு கூட்டமைப்பு, திரு லக்ஷ்மணன், சேர்மன் டெக்கான் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், மற்றும் இதுவரை சிறப்பாக தங்களுடைய அனுபவங்களையும் தொழில் வல்லுநர்களின் அறிக்கைகளையும் பகிர்ந்து சென்றிருக்கும் சிறப்புரையாளர்களுக்கும் மற்றும் இன்னும் சிறப்புரையாற்ற காத்திருக்கும் அனைத்து தொழில் முனைவோர்களுக்கும் மற்றும் அனைத்து இந்த மீட்டிங்கில் பங்கேற்கும் அனைத்து தமிழ் முனைவோர்களுக்கும் எனது மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த கன்சுலேட்ல ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னாடி கான்சுல் எக்கனாமிக், ட்ரேட் அண்ட் காமர்ஸ் ஆக பணியில் அமர்ந்தேன். ஒரு 2-3 மாத அனுபவங்கள் தான். அந்த 2-3 மாத அனுபவங்களிலிருந்து நான் சிலவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதுக்கு முன்னாடி எல்லாரும் இந்த நேரத்துல, அதாவது இந்த தொழில் சம்பந்தப்பட்ட பேச்சு இல்லை, எந்த பேச்சு நம்ம பேசினாலும் அதுல கொரோனா அப்படிங்கிற இந்த கொரோனா பேண்டமிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாம இருக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம இந்த கொரோனாங்கிறது, இந்த கொரோனா பேண்டமிக்ங்கிறது அதாவது தொழில், அரசாங்கம் மற்றும் ஒவ்வொருத்தரோட தனிநபரோட வாழ்க்கையிலையும் மிக ஒரு ஆழமான பாதிப்பையும் உருவாக்கி இருக்குது. அது மறுக்க முடியாது. ஸோ இந்த சமயத்துல எப்படி ஒரு நிறுவனமாகட்டும், அரசாகட்டும், ஒரு தனி நபராகட்டும் எப்படி தங்களை தகவமைச்சுக்கிறது, எப்படி இந்த சூழ்நிலைக்கு நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறது, இதனால வர்ற பொருளாதார இம்பாக்ட், பொருளாதார பாதிப்பு, இதனால வர்ற சுகாதார பாதிப்பு, இதுல எல்லாம் எப்படி நம்மளை தகவமைச்சு எப்படி இதுல இருந்து மீண்டெடுத்து மீண்டும் நம்ம வெற்றி நடை போடணும் அப்படிங்கிறது சிந்திக்க வைக்க வேண்டியது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாறுதலை நம்ம வாழ்க்கை முறையில் எல்லாத்துலயும் உருவாக்க இருக்குது. நம்ம ஒரு விஷயம் அந்த மாதிரி பார்க்கலாம். இன்னொரு விஷயம் அதை நான் எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறேன்னா, எல்லாரும் நம்ம அதை எடுத்துக்கணும்னா, அங்க உலகத்துல இருந்து வர்ற அத்தனை நாடுகளை சார்ந்தவங்களும் பார்க்க போறோம். சோ அந்த உலகத்துல இருந்து வர்ற அத்தனை கண்ட்ரியும் தங்களோட அவங்க ப்ராடக்டை டிஸ்பிளே பண்ண போறாங்க, அவங்களோட டெக்னாலஜியை டிஸ்பிளே பண்ண போறாங்க, அவங்க பினான்சியல் செக்டார்ல இருக்கவங்களா ரெப்ரசென்ட் பண்ண போறாங்க, அவங்க ஐடியாஸை பிரசன்ட் பண்ண போறாங்க. சோ நம்ம அதை பாக்குறப்போ நமக்கு தெரியும் நம்ம இந்த ட்ரேட்ல, இந்த வேர்ல்டுல நம்ம எங்க இருக்கோம், மத்தவங்க எல்லாம் எப்படி பண்ணிட்டு இருக்காங்க. சோ நம்ம இன்னும் என்ன பண்ணணும், நமக்கு என்ன கேப் இருக்கு. ஸோ இது நமக்கு இது பிக் ஐ ஓப்பனர், நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஐ ஓப்பனர் ஆயிருக்கும். ஸோ இதுதான் இதோட என்னோட ஒரு சின்ன ஒரு அறிமுக உரையை நான் முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல உங்களை எல்லாம் சந்திப்பேன். ஸோ மெயின்லி நான் இன்னைக்கு எல்லாத்துக்கிட்ட கேட்கலாம், எல்லாத்துக்கும் என்ன ஐடியாஸ் வருது, ஸோ அப்படிங்கிறது தான் நான் வந்தேன். ஸோ இந்த அரிய வாய்ப்பை எனக்காக ஏற்படுத்தி கொடுத்த திரு டாக்டர் இளவரசன், திரு பத்மநாபன் அவர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். மிக்க நன்றி எல்லாருக்கும். தேங்க்யூ. மிக்க நன்றி சார். எங்களுடைய அழைப்பை ஏற்று உங்களுடைய இந்த விடுமுறை காலத்திலும் எங்கள் தமிழ் மக்களுக்காக செய்கின்ற உங்கள் தொண்டை நிச்சயமாக மறக்க மாட்டோம். எங்களுடைய நன்றியினை உங்களுக்கு உரையாக்குகின்றோம். அடுத்ததாக நாம் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற, நமக்கெல்லாம் அமைப்பு ரீதியாக நாம் தமிழ்நாடு சென்றாலும் வெளிநாட்டில் இருந்தாலும் அமைப்பு ரீதியாக நமக்கு உற்று துணையாக இருந்து நம்மளுடைய முதலீடுகளுக்கும் மற்றவைகளுக்கும் இருக்கின்ற வாய்ப்புகளையும் அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுக்க தயாராக இருக்கின்ற
தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரமைப்பின் சிங்கம் தலைவர் திரு விக்ரமராஜா அவர்களை பேசுவதற்கு அழைக்கின்றேன். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழ்நாடு வணிக சூழ பேரமைப்பின் சார்பாக துபாயிலே இருந்து கொண்டு காணொலி மூலமாக எங்களை எல்லாம் உங்களோடு இணைத்து உங்களை வாழ்த்துவதற்கு வாய்ப்புதனை கொடுத்த இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்துகின்ற மரியாதைக்குரிய இளவரசன் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும், இதில் பங்கேற்றிருக்கின்ற அனைத்து வணிக சங்க பிரதிநிதிகளுக்கும், தொழிலதிபர்களுக்கும் தமிழ்நாடு வணிக சூழ பேரமைப்பின் சார்பாக வாழ்த்துதலையும் பாராட்டுதலையும் நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக வெளிநாடுகளுக்கு சென்று வணிகத்தை தொடங்குவதோடு மட்டுமல்லாது லாப நோக்கத்தோடு மட்டும் பார்க்காமல் அனைத்து நாடுகளிலும் இருக்கின்ற தமிழர்களை ஒருங்கிணைத்து அவர்களையும் வணிகத்தில் ஈடுபடுத்த வேண்டும். ஏன் வணிகத்தை கடல் தாண்டி அவர்களும் வணிகம் செய்ய வேண்டும் என்ற ஒரு உரிய நல்ல நோக்கத்தோடு இது போன்ற செயல்பாடுகளை பார்க்கின்ற பொழுது இன்று நானும் உங்களோடு துபாயிலே நேரிலே கலந்து கொள்ளக்கூடிய சூழல் இருந்திருக்குமே, ஆனால் கட்டாயமாக கலந்து கொண்டிருப்போம். ஆனால் கொரோனா பேரிடர் காலம் என்பது தொடர்ந்து 2 ஆண்டுகளாக பொதுமக்களையும் வணிகர்களையும் வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது. அதிலிருந்து மீண்டு வருவோமா என்ற சந்தேகங்கள் கூட பல வணிகர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த சூழலில் இந்த கூட்டம் என்பது மிக அற்புதமாக ஒரு சூழலை அமைக்கும். அதே போன்று இங்கு இருந்து ஏற்றுமதி செய்வதற்கு என்னென்ன பொருள் தேவை என்பதையெல்லாம் நீங்கள் சுட்டிக்காட்டுகின்ற பொழுது அவர்களுக்கு இங்க இருக்கின்ற வியாபாரிகளை ஊக்கப்படுத்துகின்ற சூழலும், அதே போன்று நாம் தமிழகத்தில் மட்டும்தான் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறோம், கடையை தாண்டி வெளியில் செல்ல முடியாது என்ற எண்ணம் உள்ளவர்கள் கடல் தாண்டி வியாபாரம் செய்யக்கூடிய நல்ல வாய்ப்பு ஏற்படும் என்ற நம்பிக்கையோடு உங்களோடு ஒரு 5 நிமிடம் பகிர்ந்து கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மதிப்புக்கும் மரியாதைக்குரிய இளவரசன் அவர்கள் துபாய்க்கு சென்றாலும் கூட சென்னைக்கு வருகின்ற பொழுது என்னுடைய சகோதரர் மைத்துனரோடு தொடர்ந்து வைத்துக் கொண்டிருப்பவர். குறிப்பாக அவர் பேசுகின்ற பொழுது வியாபாரத்தோடு மட்டுமல்லாது பொது சிந்தனையோடு மற்றவர்களையும் தன்னுடைய பொருளாதாரத்தில் உயர்த்தி பிடிக்க வேண்டும். தன்னுடைய தொழிலிலே ஒரு ஆடிட்டிங் இருந்தாலும் கூட இது எல்லோரும் கணக்குகளை பராமரிக்கக்கூடிய வகையில் அனைவரும் தொழிலை உயர்ந்து வர வேண்டும் என்ற ஒரு உரிய பெருந்த எண்ணம் உள்ளவர். ஆகவேதான் இளவரசன் இந்த அங்கிருந்தாலும் தமிழ் சிந்தனையோடு இந்த அற்புதமான நிகழ்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழகத்தில் இருக்கின்ற வியாபாரிகள் நிறைய பேர் ஏற்றுமதி செய்தாலும் கூட நான் என்னை பொறுத்த வரையிலே உங்களுக்கு எல்லாம் ஒரு கோரிக்கையாக வைப்பது, ஒரு சாமானிய சிறு வணிகர்கள் கூட துபாய்க்கு ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்று எண்ணினால் ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு நல்ல சூழலை நீங்கள் வடிவமைத்து தாருங்கள். அதே போன்று உங்களுக்கு துபாயில் என்னென்ன பொருள் தேவைப்படுகிறது, இங்கு தரமான பொருள்களை உங்களுக்கு தேர்வு செய்து உங்களோட தொழிலை பகிர்ந்து கொள்வதற்கு தமிழக வியாபாரிகளை நாங்களும் பயன்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இன்று உடைய நிலை என்பது கொரோனா பேரிடர் காலம் ஏற்பட்ட பிறகு வியாபாரிகளுடைய நிலை மிக தடுமாறி கொண்டிருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாடு வணிக சூழ பேரமைப்பு ட்ரேடர்ஸ் டே மே 5 ஆண்டுதோறும் மே 5ஆம் தேதி லட்சக்கணக்கான வணிகர்களை திரட்டி அந்த லட்சக்கணக்கான வணிகர்கள் கூட்டத்திலே பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு எல்லா அமைப்புக்கும் நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் இருந்தும் அந்த மாநாட்டிலே பங்கேற்றிருக்கிறார்கள். இனி அடுத்த ஆண்டுகளிலே மாநாடு நடக்கின்ற பொழுது துபாயிலிருந்து நீங்களும் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பை நாங்கள் தருவோம். இதே ஒரு அழைப்பாக ஏற்றுக்கொண்டு நீங்கள் வருவதற்கு தயாராக வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று இன்று சாதாரண வியாபாரிகள் என்ன எண்ணுவார்கள் என்று சொன்னால், ஏற்றுமதியா நம்மால் முடியுமா என்ற சந்தேகம் நிறைய பேர் மனதில் இருந்து கொண்டிருக்கிறது. யாராலும் முடியும் என்ற நம்பிக்கையை இளவரசன் போன்றவர்கள் கட்டாயமாக உங்களை சார்ந்த நிர்வாகிகள் அதை இயக்கமாக கடுமையாக உயர்த்தி இருக்கீங்க. இவர்கள் எல்லாம் இணைந்து சாமானியர்களும் ஏற்றுமதி செய்யலாம். சாதாரணமா ஒரு வெள்ளம், ஒரு கடுகு, மிளகா எதுவாக இருந்தாலும் ஒரு தனி மனிதனாக இருந்தாலும் ஏற்றுமதி செய்யலாம் என்ற நம்பிக்கையும் எளிமையும் எங்களை தெளிவுபடுத்த வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று இந்த துபாயுடைய நிலைமைகள் எப்படி இருக்கும் என்பது எங்களுக்கு தெரியாது. தமிழகத்திலே பாதிப்பு அடைந்த வியாபாரிகளுக்கெல்லாம் பேரமைப்பு பல்வேறு வகையிலே நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டிருக்கிறார். அந்த வகையில் இங்கு வணிகர்கள் என்று சொன்னால் தமிழகத்தை பொறுத்தவரையிலே பல்வேறு இடர்பாடுகளையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஏன்
அதை தாண்டி இன்றுதான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது நேற்று தமிழக முதலமைச்சர் அவர்களை சந்தித்து பல தளர்வுகளை கேட்டோம். இப்பொழுதுதான் அறிவித்திருக்கிறார்கள். இன்று முதல் சென்னையிலே வருகின்ற திங்கட்கிழமை முதல் 50 விழுக்காடு பேர் அமர்ந்து சாப்பிடக்கூடிய வாய்ப்பை ஓட்டல்களிலே, டீ கடையிலே ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அதே போன்று 50 விழுக்காடு மக்கள் இருந்து பெரிய நிறுவனங்களிலே வியாபாரம் செய்வதற்கு அரசு அனுமதித்திருக்கிறது. இது போன்ற சூழலில் வாழ்வாதாரம் மீண்டும் வருவோமா என்ற எண்ணம் பல வியாபாரிகளுக்கு இருக்கிறது. ஆகவே உங்களை போன்றவர்கள் இந்த வியாபாரிகளுக்கு மீண்டும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உலகம் முழுவதும் என்னென்ன பொருள் தேவை இருக்கிறது என்பதையெல்லாம் உங்களை போன்றவர்கள் அறிந்து வைத்திருப்பீர்கள். அதையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற இந்த நல்ல நேரத்தில் கேட்டுக்கொண்டு, இந்த பல்வேறு நல்ல கருத்துக்களை இங்கு எனக்கு முன்னால் பேசிய அருமை சகோதரர் எல்லாம் மிக அழகாக எடுத்து சொன்னார்கள். வணிகர்கள் என்று சொன்னால் எங்கு பார்த்தாலும் இந்த நிலை என்பது வணிகரை விட்டு வெளியேறக்கூடிய நிலை. என்னை பிள்ளைகள்லாம் பாத்தீங்கன்னா தன்னுடைய தகப்பனார் பட்ட கஷ்டம் தானும் படக்கூடாது, ஆகவே நான் வணிகத்துக்கு வரமாட்டேன் என்று சொல்லி சம்பளத்துக்கு வேலைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வணிகத்துறை அறிவிப்பை கூட கூடாது என்பதற்காக தான் நம்மை போன்ற அமைப்புகள் அவர்கள் எல்லாம் உற்சாகப்படுத்துவதற்காகவும் அவர்கள் எல்லாம் ஊக்கப்படுத்துவதற்காகவும் அவர்கள் ஏற்பட்டிருக்கின்ற இடர்பாடுகளை அகற்றுவதற்கும் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு தமிழகத்திலே ஏறக்குறைய 21 லட்சம் மனிதர்களை உள்ளடக்கிய அமைப்பு எங்களுடைய அமைப்பு. ஆகவே தமிழகம் முழுவதும் பட்டி தொட்டி எல்லாம் இருக்கின்ற வியாபாரிகளுக்கு அதுக்கு போன்ற ஒரு உத்தியோகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதே போன்று உங்களை போன்றவர்கள் வெளிநாடுகள் இருக்கின்ற வியாபாரிகள், இங்கு இருக்கின்ற சாதாரண மக்கள் குடிசை தொழிலாக கூட பல வணிகத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பொருள் மிக தரமாக இருக்கும், ஆனால் அந்த தரம் அவர்களுக்கு தெரியாது. அதை எப்படி மார்க்கெட்டிங் செய்ய வேண்டும் என்பதெல்லாம் அவர்களுக்கு தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை போன்றவர்களுக்கு நீங்க நல்ல வழிகாட்டுதலோடு உலகம் முழுவதும் தன்னுடைய பொருளையும் விற்பனை செய்ய முடியும் என்ற சூழலை உருவாக்கி வருங்காலத்தில் என்னால் முடியும் என்ற நம்பிக்கையை அனைத்து வணிகர்களுக்கும் ஏற்படுத்த வேண்டும் என்பதை சொல்லி மீண்டும் இந்த கூட்டத்திலே பங்கேற்று எங்களையும் சிறப்பித்த உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியும் பாராட்டி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், நன்றி தலைவர் அவர்களே. அடுத்ததாக பட்டய கணக்காளர் வகையில் எங்களுக்கெல்லாம் ஆசானாக இருந்து தமிழ்நாட்டில் இருந்து டெல்லியிலே பணியாற்றி முதல்வராக இருந்து எங்களுக்கெல்லாம் ஆதரவு கொடுத்து அந்த ஆலோசனைகளை உலகத்தில் எல்லாம் இருக்கின்ற ஊர்களில் எல்லாம் இருக்கின்ற ஆலோசனைகளை பெற்று தமிழகத்தில் உள்ள பட்டய கணக்காளர்களுக்கும் பட்டய கணக்காளர் வழியாக தொழில் செய்பவர்களுக்கு ஆதரவினை தருகின்ற எங்களுடைய ஆசான் திரு ஜி ராமசாமி அவர்களை அழைக்கின்றேன். எனது மதிப்புக்குரிய நண்பர் திரு இளவரசன் அவர்களே, திருவடைக்களி என்ற மயிலாடுதுறை பக்கம் நாகை மாவட்டத்திலிருந்து அங்கே பிறந்து அங்கே அவருடைய தந்தையார் அவர்கள் பள்ளி தலைமை ஆசிரியராக பணியாற்றி இருந்தார்கள். விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவர். அந்த ஒரு குக்கிராமத்திலிருந்து பிறந்து வளர்ந்து பட்டய தணிக்கையாளர் என்ற கல்வியை கற்று அதில் மேலும் சிறப்பாக திறம்பட முயற்சி செய்து மேலும் சிறந்த ஒரு பட்டய தணிக்கையாளராக ஆகி இன்று துபாயில் ஒரு சிறந்த பட்டய தணிக்கையாளராகவும் சிறந்த ஆலோசகராகவும் இருந்து வந்து கொண்டிருக்கிறார். இது மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் ஆகும். ஒரு தமிழர் அங்கே இருந்து இந்த பட்டய தணிக்கையாளர் பணியை சிறப்பாக செய்து கொண்டது மட்டும் இல்லாமல் அனைத்து பட்டய தணிக்கையாளர்கள் உகமூர்த்தி, அசஃப் அலி போன்ற அனைத்து பட்டய தணிக்கையாளர்களையும் இணைத்து அங்கே வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்ற அனைத்து தமிழர்களையும் இணைத்து அவர்களுக்கு தகுந்த ஆலோசனைகள் வழங்கி பல்வேறு வகையில் தமிழ் மக்களை மேம்படுத்த வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்துடன் தான் இந்த E10 என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி நண்பர்களுடன் சேர்ந்து உருவாக்கி அவர் செய்து கொண்டிருக்கின்ற பணியானது மிக மகத்தான பணியாகும். அதற்காக நான் என்னுடைய நண்பர் என்ற முறையில் இல்லாமல் ஒரு பட்டய தணிக்கையாளரின் முன்னாள் தலைவர் என்ற முறையில்
இங்கே இருக்கின்ற அனைத்து பட்டய தணிக்கையாளர்கள் சார்பாகவும் எனது வாழ்த்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக அருமையாக இந்த ஒரு பிசினஸ் டைனமிக்ஸ் அண்ட் எக்ஸ்போ 2020 என்ற இந்த கருத்தரங்கை E10 என்பது நடத்தி கொண்டிருக்கிறது. மிகவும் ஒரு உன்னத நோக்கோடு ஆரம்பிக்கப்பட்ட இந்த அமைப்பு இன்றைக்கு நடத்திய இந்த கருத்தரங்கில் நான் கலந்து கொண்டேன் என்றால் அது எனக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய வாய்ப்பாக நான் கருதுகிறேன். எனக்கு தெரிந்து பல முறை நான் துபாய் வந்திருக்கிறேன். நண்பர் இளவரசனுடன் பல்வேறு இடங்களுக்கு சென்றிருக்கிறேன். என்னுடைய தேர்தல் பணி காலத்திலும் கூட அவர் எனக்கு மிக நெருக்கமாக உதவி செய்திருக்கிறார். ஒவ்வொரு முறையும் நான் துபாய் வரும்போதெல்லாம் புது நண்பர்கள், புதியவர்களை நான் சந்திப்பேன். அங்கே இருக்கின்ற வளர்ச்சிகள் எல்லாம் பார்க்கும்போது பிரம்மாண்டமாக தெரியும். அவ்வளவு பெரிய அந்த உலகத்திலே இருந்து கொண்டு ஒரு மாய உலகமா என்று நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கின்ற நாங்கெல்லாம் இங்கிருந்து பார்க்கும்போது இருக்கின்ற இந்த துபாயிலே தன்னுடைய பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார் என்றால் அது மிக உன்னதமானதாகும். திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என்பது ஒரு தமிழர் பண்பாடு. இந்த தமிழருக்காக நடத்தப்படுகின்ற நிகழ்ச்சியில் அவர் என்னை அழைத்த போது நான் சொன்னேன், இது தமிழர்களுக்காக நடக்கும் போது நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். தமிழ் அமைப்பு, தமிழ் கூட்டமைப்பு நடத்துகிறது என்றால் அது மிகவும் பெருமையாக இருக்கிறது என்று கூறினேன். ஏனால் நான் தமிழன் என்று சொல்லடா, தமிழிலிருந்து நிலடா என்பதை நான் பெருமையாக சொல்லக்கூடியவன். நான் என்றுமே சொல்வதென்றால் என் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்பதை நான் ஏற்றுக்கொள்வேன். சாகையிலும் தமிழ் படுத்து சாக வேண்டும், வேகையிலும் என் உடல் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்ற பாரதிதாசனாருடைய கவிதைக்கு இணங்க தமிழர்கள் இங்கு ஒன்றுபட்டு பிசினஸ் டைனமிக்ஸ் என்பதை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த ABCD என்ற ஒரு தொழில்துறை இப்போது வருகிறது அல்லவா? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். B for your, what is the B? B is the big data. Big data is all your customers data, all your products data, all your எல்லாம் நீங்க பிக் டேட்டா அனலிட்டிகல்ஸ் பண்றது இருக்குது. A for artificial intelligence, B for big data, C for cyber security. இந்த உலகம் முழுவதும் சைபர் கிரைம்ஸ் மிகவும் அதிகமாக கொண்டிருக்கிறது. ஒயிட் காலர் கிரைம்ஸ் அதிகமாக இருக்கிறது. உங்களுடைய கிரெடிட் கார்டுகள் திருடப்படுகின்றன, உங்களுடைய வங்கி கணக்குகள் மாற்றப்படுகின்றன, உங்களுடைய பொருட்கள் மாற்றப்படுகின்றன, உங்களுடைய கணக்கு வழக்குகள் மாறப்படுகின்றன. எனவே நீங்கள் உங்களுடைய சைபர் செக்யூரிட்டிக்கு ஒரு டெக்னாலஜி கன்சல்டன்ட் வேண்டி இருக்கிறது. உங்களுடைய கணக்குகளுக்கு ஒரு அறிவுரை சொல்ல வேண்டியவர் இருக்கிறார். உங்களுக்கு ஒரு டெக்னாலஜியில் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நண்பர்கள் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் எடுத்துக்கொண்டால் அவர்களெல்லாம் உங்களுக்கு ஒரு நாடி நரம்புகளாக இருப்பவர்கள். உங்களுடைய பிரெயின் என்பது பிசினஸ் செய்வது, உங்களுக்கு நாடி நரம்பாக இருப்பவர்கள் ஆலோசகர்கள். நீங்கள் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பிக் டேட்டா அனாலிசிஸ், சைபர் செக்யூரிட்டி, இவையெல்லாம் நீங்கள் எடுக்க வேண்டும். நீங்கள் இதையெல்லாம் எடுத்து உபயோகப்படுத்தீர்களானால் டேட்டா அனலிட்டிகல்ஸ் என்று சொல்லுவார்கள், D for டேட்டா அனலிட்டிகல்ஸ், இவையெல்லாம் எடுத்து உங்களுடைய வளர்ச்சி பணிக்கு உபயோகப்படுத்தீர்களானால் மிகவும் உன்னத நிலையில் நீங்கள் மேலே உங்களுடைய வியாபாரத்தை பெருக்கலாம் என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன். சிறந்த முறையில் தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் வாழ வைப்போம், தமிழர்களுடைய வணிகத்தை விரிவுபடுத்தும் என்று கூறி இந்த வாய்ப்பினை கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி, குறிப்பாக எனது இனிய நண்பர் திரு இளவரசு நண்பர்களுக்கு நன்றி கூறி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் சார். உங்களுடைய அறிவுரை, அந்த முதிர்ச்சி, உங்களுடைய அனுபவம் நிச்சயமாக இந்த குழுவில் உள்ள அனைவருக்கும் ஒரு உபயோகமாக இருக்கும் என்பதிலே சிறிதளவு மையமில்லை. நிச்சயமாக மேல்மேலும் உங்களிடமிருந்து பல ஆலோசனைகளை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். வருகின்ற காலத்தில் உங்களை நாங்கள் அழைத்து நேரடியாக, இப்பொழுது கொரோனா நடந்து கொண்டிருக்கிறது, கொரோனா முடிந்து நேரடியாக அழைத்து இங்கிருக்கின்ற தொழில் முனைவர்களை எல்லாம் அறிமுகம் செய்து ஆலோசனைகளை பெற்று அவர்கள் பயனடைவதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவோம் என்று உறுதியோடு உங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வணக்கம் சார். அடுத்ததாக நான் ஆரம்பத்தில் கூறியது போல
நம் அதிகாரத்திற்கும் அமைப்பிற்கும் அடுத்தது அனுபவத்திற்குமாக இருந்துவிட்டு அவர்கள் ரோல் மாடல் என்று சொல்லுவோம், எங்கள் வீட்டு செல்லப்பிள்ளையாகவும் எங்களுக்கெல்லாம் ஒரு முன்னுதாரணமாகவும் நாங்கள் எல்லாம் எங்கள் பிள்ளைகளுக்கு நிலாவை காட்டி சோறு விட்டுவதை விட இவரை காட்டி தொழிலை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அப்படி ஒரு ரோல் மாடலாக இருந்து வெரி சிம்பிளஸ்ட் மேன். அவரை பார்த்தால் நீங்கள் கணக்கிட முடியாது. அவர் இத்தளவிற்கு ஒரு உயரிய தொழிலில் ஈடுபட்டு ஒரு நிதானமாக, அவரிடம் நான் பலமுறை பழகியிருக்கிறேன், பலமுறை பேசியிருக்கிறேன். அவரிடம் இருக்கின்ற அந்த நிதானமான பேச்சும் அந்த ஆணித்தரமான அறிவும் அவரை இந்த இடத்திற்கு எடுத்து வந்திருக்கிறது என்பதை நான் கண்கூடாக உணர்ந்திருக்கின்றேன். அந்த வகையிலே எங்கள் மண்ணின், இப்பொழுது நாங்கள் வசித்துக் கொண்டிருக்கின்ற மண்ணின் மைந்தராக இருக்கின்ற திரு லட்சுமணன் சார் அவர்களை வரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். முதற்கண் அனைவருக்கும் எனது மாலை வணக்கங்கள். தமிழுக்கு அமுதன்று பேர் இந்த தமிழ் எந்தன் உயிருக்கின்றேன். முதலில் நம் அனைவரையும் இங்கு இணைத்திருக்கின்ற தமிழை வணங்கி இந்த வாய்ப்புக்கு எனக்கு இந்த வாய்ப்பை நல்கிய சகோதரர் இளங்கோ அவர்களையும் இந்த விழாவில், இந்த மீட்டிங்கில், in other words, எனக்கு முன் பேசிய அனைத்து நண்பர்களையும், நவாஸ்கனி அவர்களுக்கும் விக்ரம் ராஜா அவர்களையும், மிகவும் சிறப்பாக உரையாற்றிய திரு ராமசாமி அவர்களையும், நமது கவுன்சிலர் ஃபார் ஜெனரல் ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் எக்கானமி மிஸ்டர் காளிமுத்து அவர்களையும், மற்ற அனைத்து தொழில் முனைவோர்கள், தொழிலில் இருப்பவர்கள், எல்லா அமீரக நண்பர்களையும் இந்த கணத்திலே வாழ்த்தி வணங்கி, முதலில் இந்த நாம் சந்திக்கின்ற இந்த வேலையானது மிக மிக ஒரு சவாலான ஒரு நேரம். உங்கள் அனைவருக்குமே தெரிந்ததுதான். இன்றைக்கு உலக பொருளாதாரம் என்பது மிக மிக ஒரு மோசமான நிலைமையை அடைந்திருக்கின்றது. As per the Asian Development Bank, போன ஆண்டு இறுதிக்குள்ளாக உலகத்தில் ஏற்பட்ட நஷ்டம் இந்த COVID-19 ஏற்பட்டது $8.8 trillion. And Oxford, Cambridge University has made a calculation, and they forecast in another 5 years these losses may reach up to $80 trillion. இந்த நிலைமை இப்படியே போய்கொண்டிருந்தால் உலகம் நிச்சயமாக மிக மிக கடுமையான ஒரு பொருளாதார சரிவை நோக்கி செல்ல வேண்டி இருக்கும் என்று அவர்களெல்லாம் எச்சரிக்கை செய்கின்றனர். ஆனால் இந்த அளவிற்கு உலகத்திலே ஒரு கடினமான சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கும்போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இண்டஸ்ட்ரி, அதில் குறிப்பாக எலக்ட்ரிசிட்டி, வாட்டர் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், இந்த முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரிக்கு பெருசா ஒரு பாதிப்பு வரல. ஏன்னா இப்போ the usage of electricity, usage of water and the telecommunication network, இதுல எந்த குறைவுமே ஏற்படல. இன்னொரு விதமா சொல்லணும்னா இந்த தேவைகள் இந்த நேரத்திலே கூடிக்கொண்டிருக்கின்றன.
இப்போ எங்களோட கம்பெனி இதில் குறிப்பாக வாட்டர் சப்ளைல இருப்பதனால் எங்களுக்கு வந்து இந்த பிசினஸ்ல பெருசா ஒரு இந்த கோவிட்னால ஒரு பெரிதான தாக்கம் ஏற்படுது. So you can say this infrastructure is like an unsung hero in the COVID-19 environment. So அதனால என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போ இந்த கோவிட் பீரியட்லயும் we have got a better growth. இப்போ இன்றைக்கு வந்து எங்களோட கம்பெனி டெக்டான் உலகத்துல 5வது இடத்துல இருக்கின்றது இந்த வாட்டர் டீசாலினேஷன். அந்த உலகம் ஃபுல்லா நிறைய நாடுகள்ல நம்ம வாட்டர் டீசாலினேஷன், வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இந்தியாவில் சென்னையில் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் டீசாலினேஷன் பிளான்ட். அதே மாதிரி குஜராத்தில் we are doing இந்தியாஸ் லார்ஜஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பிளான்ட் ஃபார் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ். சென்னையில் பண்றது இட் இஸ் a plant for drinking purpose. இப்போ ரெண்டுமே வந்து இந்தியாவோட லார்ஜஸ்ட் கெப்பாசிட்டி பிளான்ஸ். இந்த 3 ப்ராஜெக்ட்ஸ் நாங்கள் பண்றது இட் இஸ் மோர் தென் 5400 crores worth of contracts in India. அது எல்லாமே ஸ்டார்ட் ஆனது இந்த கோவிட் பீரியட். ஸோ அப்போ சில இண்டஸ்ட்ரியில இன்னும் இதனால ஒரு பெரிய ஒரு பாதிப்பு என்பது ஏற்படவில்லை. ஆனால் கோயிங் ஃபார்வர்ட், ஏன்னா இப்போ இந்த வேக்சினேஷன் வந்து எல்லா நாட்டிலையும் வேகமா இப்போ செலுத்தி கொண்டு இருக்கிறதுனால், அண்ட் எமிரேட்ஸ் has already crossed more than 80%. ஸோ வெகு விரைவில் இந்த பொருளாதார தாக்கம் என்பது நிச்சயமாக நம்ம இதுக்கு சென்றுவிடும். இப்போ இதுதான் முன்னாடியே சிவகுமார் அவர்கள் பேசும்போது சொன்னார், இந்த மனித சமுதாயம் என்பது எத்தனையோ இது போல இடர்பாடுகளை கடந்து வந்திருக்கின்றது. இப்போ உலகத்துல எந்த ஜீவராசி எடுத்துக்கிட்டாலும் மனிதன் என்பவன் மிக மிக வித்தியாசம். உண்மையில ஒரு ஒரு கூட்டம் திறப்பதற்கு ஒரு கரெக்டான சாவி கிடைச்சிருக்க. You can make your business much easier way and it can create really a very good impact in the society. So அதனால மீண்டும் உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, கஷ்டங்கள் பிரச்சனைகள் எது வந்தாலும் எப்பவுமே நீங்க உங்களுக்கு மேல உள்ள நம்பிக்கையை விடாமல் ஒரு முறையான ஒரு அணுகுமுறையோடு ஒரு நேர்மையான சிந்தனையோடும் நீங்கள் வியாபாரம் செய்வீர்களானால் நிச்சயம் வெற்றி என்பது எங்களுக்கு அனைவருக்கும் ஒரு வெற்றும் கனியாகவே இருக்கும் என்பதில் எனக்கு எந்தவித ஐயமும் இல்லை. அண்ட் அதைத்தான் நான் என்னுடைய அனுபவத்தில் இருந்து சொல்வதால் இதில் எனக்கு எந்தவித ஐயப்பாடும் இல்லை. ஸோ எனவே எனக்கு இந்த வாய்ப்பை நல்கிய அனைவரையும் வாழ்த்தி வணங்கி உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துகளோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம்ண்ணா. உங்களுடைய அறிவுரை, உங்களுடைய அனுபவம், உங்களுடைய ஆழ்ந்த கருத்து நிச்சயமாக நமது தொழில் முனைவோர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன். அடுத்ததாக நமது ஆலோசகர் இண்டஸ்ட்ரி சார்பாக ஒரு முதன்மை ஆலோசகராக இருக்கின்ற திருமுடைவாக்கம் இண்டஸ்ட்ரியல் அசோசியேஷனுக்கு ஒரு முதன்மை ஆலோசகராக இருக்கின்ற திரு நற்குணம் அவர்களை பேசுவதற்கு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ஈட்டன் மேனேஜ்மெண்ட்டுக்கும் அதனுடைய தலைவர் இளவரசனுக்கும் முதற்கண்ண நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இங்கு வாழ்த்துறை வழங்கியவர்களுக்கும் வாழ்த்துறை வழங்க இருக்கிற அனைத்து தமிழ் உள்ளவங்களுக்கும் என் முதற்கண் வணக்கம். என் பேர் நற்குணம்.
நான் 1972ல அழகப்பா காலேஜில் பிஇ முடிச்சுட்டு ஒரு 14 வருஷம் டான்சி கவர்மெண்ட் ஆஃபீஸில் டைகாஸ்டிங் கம்பெனியில் இருந்துட்டு 1986ல ஐ ஸ்டார்டட் மை ஓன் இண்டஸ்ட்ரி எக்ஸல் டைகாஸ்டிங். நாங்கள் வந்து ப்ரெஷர் டைகாஸ்டிங் மேனுஃபேக்சரிங் கம்பெனி சென்னை திருமுடிவாக்கத்தில் பண்ணிட்டு இருக்கோம். அவர் அலுமினியம் கேஸ்டிங் மேனுஃபேக்சர் பண்ணி மெயினாக ஆட்டோ செக்டர், ஆட்டோமேட்டிக் 4 வீலர் அண்ட் 2 வீலர் அதுக்கு ஜெயண்ட்ஸுக்கு வி ஆர் சப்ளைங். அது டயர் 2 டு ஹுண்டாய். நாங்கள் வந்து டிஎஸ் ஐஏடிஎஃப் 1694 சர்டிஃபைட் கம்பெனி. மேஜர் கஸ்டமர்னு பார்த்தீங்கன்னா ஹுண்டாய், நிசான், ஃபோர்ட், ராயல் என்ஃபீல்ட் எக்ஸெட்ரா. மைல் ஸ்டோன்னு பார்த்தீங்கன்னா we have got 2005ல 0 ppm அவார்டு வந்து மைக்ரோ பாஷ் பெங்களூர்ல கொடுத்தாங்க. அகைன் 2009ல ஹுண்டாய் வந்து த பெஸ்ட் ஃபவுண்டரி அப்படிங்கிற அவார்டு வந்து கொடுத்தாங்க. இதெல்லாம் எதுக்கு கொடுக்குறாங்கன்னு சொன்னோம்னா, குவாலிட்டியா நம்ம பண்ணோம்னா டெஃபினட்டா எல்லாரும் இதை வாங்கலாம். இந்த குவாலிட்டி கான்சியஸ்ல நம்ம பிஸ்னஸ் பண்ணோம்னா டெஃபினட்டா எந்த பிஸ்னஸும் நல்லா வளரும். இந்த அனுபவம் என்னுடைய அனுபவத்துல நான் உணர்ந்தது. டோட்டலா பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 35 வருஷம் இந்த ஓன் இண்டஸ்ட்ரி, அதுக்கு முன்னாடி 14 வருஷம் கவர்மெண்ட்ல இருந்தோம். இப்ப நம்ம இதுல இருந்து என்னுடைய நான் 35 வருஷம் ஓன் இண்டஸ்ட்ரியினுடைய இதுல பார்த்தோம்னா மெயின் வந்து நம்மளுடைய மோட்டோ இஸ் டு சாட்டிஸ்ஃபை அவர் கஸ்டமர். சாட்டிஸ்ஃபை கஸ்டமர் பண்ணும்போது நம்ம QCDS அங்க பிரின்சிபல் ஒன்று இருக்கு. Q ஃபார் குவாலிட்டி, C ஃபார் காஸ்ட், D ஃபார் டெலிவரி, S ஃபார் சேஃப்டி. இந்த பிரின்சிபலோட நம்ம ஒர்க் பண்ணோம்னா நம்ம எந்த ஃபீல்டுலயும் நம்ம முன்னுக்கு வரலாம். இந்த கோவிட் சீசன்ல பாத்தீங்கன்னா போன நம்ம கோவிட் இந்த இப்போ லாஸ்ட் மார்ச் 24 லாக்டவுன் பண்ணாங்க. நாங்க வந்து மார்ச் 1 வீக், அப்புறம் ஏப்ரல் 1 மந்த், மே மாசம் 5th 7th அப்ப வந்து நாங்க திரும்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எங்க ஒரே ஒரு அசோசியேஷன் மட்டும். என்னன்னா அங்க உள்ள அந்த கலெக்டர் இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் க்ளோஸா நம்ம வந்து என்னுடைய ஏஜ், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு இது கொடுத்து கலெக்டர் டைரக்டா கான்டாக்ட்ல இருந்ததுனால we were able to open the industry. ஒரு டோட்டலா பாத்தீங்கன்னா 40 டேஸ்க்குள்ள we were able to open that industrial estate. வேற அதர் எஸ்டேட் பண்ண முடியல. எல்லாத்தையும் காரணம் என்னன்னா ஒரு கமிட்மெண்ட். இந்த அசோசியேஷன் வந்து கமிட் பண்ணா கண்டெய்ன்மெண்ட் சொல்லலாம் நிறைய இருக்கு, எப்படி நீங்க மேனேஜ் பண்ணுவீங்கன்னா நாங்க அது வந்து இப்படி பண்றோம் அப்படி பண்றோம் பவர் பாயிண்ட் போட்டோம்னா பண்ணாங்க. அதனால வந்து எதா இருந்தாலும் ஒரு வந்து டெடிகேட்டடா ஒரு இன்வால்மெண்டோட பண்ணோம்னா டெஃபினட்டா we can achieve more. ரெண்டாவது, இந்த டைகாஸ்டிங் சம்பந்தமாக ஏதாவது அங்க ஏதாவது டெவலப் பண்ணணும்னு நினைச்சா ஐ கேன் கிவ் கைடன்ஸ். அதான் அப்பார்ட் ஃப்ரம் தட் இண்டஸ்ட்ரியல் எங்க ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக், டைகாஸ்டிங், ஃபோர்ஜிங், ஃபேப்ரிகேஷன், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ், ஆல் டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் அவைலபிள் இன் அவர் எஸ்டேட். அதனால வந்து எக்ஸ்கியூஸ் மீ, என்னால முடிஞ்ச இது வந்து இங்க உள்ள லோக்கல் சென்னையில உள்ளவங்களுக்கு நான் வந்து நிறைய வந்து அசிஸ்டன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறதுனாலும் சரி, வேற ஏதாவது பண்ணாலும் கவர்மெண்ட்ல யாராவது பார்க்கணும் அப்படின்னா வந்து ஃபோன் பண்ணி எங்களால வந்து அவங்களுக்கு
செய்ய முடிஞ்சதெல்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் கம்பெனிக்கு நான் வேலை செய்யணும் இல்லையோ, பப்ளிக்கு சோஷியல் சர்வீஸ் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால நீங்க அங்க உள்ள யுஏஇல உள்ள இது வந்து சம்பந்தமா ஏதாவது வேணும்னா அட் எனி டைம் நான் வந்து உங்க எல்லாருக்கும் வந்து ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். இத வந்து இளவரசனுக்கும் தெரிவிச்சுக்கிறேன். வேற அப்பார்ட் ஃப்ரம் திஸ், இந்த இளவரசன் வந்து எங்களுடைய வில்லேஜுக்கு பக்கத்துல உள்ள நண்பர் ரிலேஷனு. அவர் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு, இது 76, 80s தான் வந்து ஏபிள் டு மீட். அப்ப காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போதுன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் ரெண்டாவது விக்ரம் ராஜா பேசணுமா, அவரு வந்து 76, 80 என்னுடைய நெய்பர். அதனால இன்னைக்கு எல்லாரையும் சந்திக்கூடிய வாய்ப்பு கொடுத்த இளவரசன் மற்றும் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் எனக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இத்துடன் என்னுடைய இதை முடித்துக் கொள்கிறேன். டிவிஎஸ் குழுமத்தின் முதன்மை மேலாளர் அவர்களை பேசுவதற்கு அழைக்கின்றேன். அவருடைய அனுபவமும் அவருடைய கால்பதித்த வாழ்க்கை வரலாறும் நமது நண்பர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதிலே சிறிதளவும் ஐயமில்லை. சார் ஹைதர் அலி சார் அவர்களை பேசுவதற்கு அழைக்கின்றேன். வணக்கம். சார் வணக்கம். உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக. அமீரக தமிழ் தொழில் முனைவோர் கூட்டமைப்பு தலைவராக AS இளவரசன் டாக்டர் இளவரசன் சாருக்கும் மற்றும் அவரோட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து சகோதரர்களுக்கும், மேலும் இந்த ஜூம்ல கலந்து கொண்ட MP நவாஸ் அவர்களுக்கும் மற்றும் வணிக தலைவர் ஐயா விக்ரமராஜா அவர்களுக்கும், மேலும் பல நாட்டிலிருந்து நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த குழுவுல நானும் கலந்து கொண்டு பேசுவதற்கு இறைவன் இந்த வாய்ப்பை கொடுத்தவனுக்கு அவனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நான் சில சகோதரர்களுக்கு சொன்னேன், எல்லாரும் வந்திருக்காங்க. அவர்களுக்கும் மற்றும் இந்த குரூப்ல நிறைய பேர் இந்த பிஸ்னஸை பற்றி கேட்பதற்காக நிறைய பேர் பிஸ்னஸ் செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஆனா எப்படி செய்யறேன்னு தெரியல. நிறைய பேர்ட்ட பணம் இருக்குது, தொழில் செய்ய தெரியல. நிறைய பேருக்கு தொழில் செய்யக்கூடிய அந்த ஐடியாக்கள் இருக்கு, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஆனா பணம் இல்லை. இவங்க 2 பேரும் இப்போ இந்த இடத்துல இருந்தா கண்டிப்பா 2 பேரும் ஜாயின் பண்ணி விட்டு இந்த கூட்டமைப்பு மூலமா கண்டிப்பா ஒரு தொழிலை எந்த நாட்டுல இருந்தாலும் செய்து கொடுக்கலாம். ஏன்னா நான் லண்டனுக்கு போயிருந்தேன். அங்க ஜெயபாலன் சார் சும்மா சொல்லக்கூடாது, நல்ல மனிதன், அருமையாக தமிழரு. எங்க இருந்து ஒரு ஆள் தனியா வந்து ஏற்பட்டு வந்திருந்தார். நானே ஆச்சரியப்பட்டேன், ரொம்ப தூரத்துல இருந்து. அப்படியெல்லாம் உதவி செய்ய தமிழர்கள் ரெடியா இருக்கிறாங்க. சொல்லுவாங்கல்ல, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. நிறைய நம்ம சந்தோஷப்படணும். தமிழனா பிறந்ததுக்கு நம்ம ரொம்ப சந்தோஷப்படணும். ஏனென்றா இங்க இந்த கேரளாக்காரங்களை பார்க்கலாம். அவங்க வந்து அவங்க இனத்துக்கு மட்டும்தான் அவங்க வந்து செய்து கொடுத்துப்பாங்க. நான் பார்த்துருக்கிறேன். நம்ம எல்லாம் போனா சான்ஸ் இல்லை. ஆனா தமிழன் அப்படி கிடையாது. தமிழனை வந்து நீங்க பார்க்கலாம், எந்த ஜாதி மொழி மதம் எதையுமே பார்க்காம செய்து கொடுக்கிற ஒரு அப்பாவி மனுஷங்க இருக்கிறன்னா அது வந்து தமிழனா தான் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லா நாடும் நிறைய நாடு போயிட்டு வந்திருக்கிறேன். சைனா முதல்ல எல்லா நாடுக்கும் போயிட்டு வந்துடுறேன். அங்கேன்னா உடனே ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஆனா அவர்கள்னாலதான் இன்னைக்கு தமிழ் இனம் இன்னைக்கு உலக நாடு எல்லா இடத்துலயும் இருக்கு. தைரியமா நீங்க எந்த நாட்டுக்கு வேணாலும் போகலாம். தைரியமா எந்த நாட்டுக்கு போனாலும் இப்படி ஒரு கூட்டமைப்பு இப்ப இந்த அமீரகத்துல இருக்கிற மாதிரி எல்லா நாட்டிலையும் தமிழ் அமைப்புகள் இருக்கு. ஏண்டா அது சேர்ந்துருவாங்க. அதுல என்ன ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உதவி செய்யறதுக்கு ரெடியா இருப்பாங்க. நீங்களும் யாரும் பணத்தை வச்சுக்கிட்டு போறதா இருந்தா அங்க அந்த கூட்டமைப்பை கான்டாக்ட் பண்ணுங்க. அங்க போயிட்டு அவங்களோட சேர்ந்து தொழில் செய்யுங்க. நல்ல ஒரு கெயின் இருக்குது. இதான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு சில இதை மட்டும் பகிர்ந்து கொண்டேன். ரொம்ப நன்றி சார். உங்கள் அனைவருக்கும் இதை கேட்டுக்கொண்டிருந்த என்னுடைய எல்லா சகோதரருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றி, வணக்கம் சார். அவர் பேசுவதற்கு அழைக்கின்றேன்
திரு டாக்டர் பாஸ்கரன் ஐயா அவர்களை, அவரை திரு ஜெயபாலன் ஃப்ரம் லண்டன் அவர்கள் அறிமுகப்படுத்துமாறு அவரை அழைக்கின்றேன். ஜெயபாலன் அவர்கள் ஒரு இந்தியன் பிசினஸ் நெட்வொர்க் என்பதை நடத்தி கொண்டிருக்கிறார். அவரை பற்றி சொல்லும்போது அந்த அமைப்பினுடைய முக்கியத்துவம், அந்த அமைப்பு ஒரு நமக்கு ஈட்டன் ஆரம்பிப்பதற்கு ஒரு ஊன்றுகோலாக இருந்தது. அதனால் அவர் வழியாக சார் கூட இப்ப லண்டன் சொல்லிட்டு இருந்தார். அவர் லண்டனில் வருகின்ற தமிழரை விருந்தோம்பலோடு அழைத்து அவர் வீட்டிலே வைத்து விருந்தோம்பலும் செய்து தொழிலையும் செய்து கொண்டு தொழில் செய்வதற்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, அவருக்கு அடுத்த தனித்தன்மை, நாம் தமிழர்களை பயிற்றுவித்து வேலைக்கு அனுப்புகிறோம். அவர் பிரிட்டிஷ்காரனை பயிற்றுவித்து நம்மை ஆண்டவன் என்ன, நம்மை ஆண்டவனுக்கே அவர் பயிற்சிகளை கொடுத்து வேலைக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு லண்டன் இன்ஸ்டிடியூட்ல நீங்க சேரணும், ஏதாவது ஒரு எம்ப்ளாய்மெண்ட்ல சேரணும்னா they have to take the training with this institution. ஒரு பெரிய ஒரு இன்ஸ்டிடியூஷன். எனக்கு வாய்ப்பு இருக்க வெள்ளக்காரனுக்கு ட்ரைனிங் கொடுத்து வேலை வாங்கிக்கிறார். இதுதான் உண்மை. லிட்டரலா பார்த்தா நடக்குது, உண்மை அதுதான். அதாவது திரு ஜெயபாலன் அவர்கள் திரு டாக்டர் பாஸ்கர் அவர்களை அறிமுகப்படுத்தும்படி அன்போடு அழைக்கின்றேன். வணக்கம் சார். வணக்கம் சார். என்னோட அறிமுகம் பெருசாயிடுச்சு டாக்டர் பாஸ்கரனோட. அண்ணன் வணக்கம். அவரு நம்ம டாக்டர் பாஸ்கரன், அவர் என்னோட குரு. இன்னைக்கு நாங்க இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கோம்னா அவர் தான் எனக்கு வந்து வழிகாட்டி. சின்ன வயசுலயே மலேசியால வந்து ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் நடத்தி மெட்டல் ஸ்கிராப் மெட்டல், பழைய இரும்பு. ஜென்ரலா நம்ம பழைய இரும்புனாலே அது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஐடியாவோட இருப்போம், அது வந்து ஒரு அழுக்கான இடம், மோசமான இடம் அப்படின்னு. ஆனா டாக்டர் பாஸ்கரன் என்னன்னா அதை வந்து ரொம்ப மாடர்னா பண்ணாரு. ஃபர்ஸ்ட் தமிழன் அண்ட் ஃபர்ஸ்ட் இந்தியன் டு ரீசைக்கிள். அதாவது ஒரு மெட்டலை மலேசியால எடுத்து அதை ரீசைக்கிள் பண்ணி மற்ற நாடுகளுக்கு அனுப்பிட்டு இருந்தாரு. நான் அவர்கிட்ட வந்து ஒரு டிஸ்பேச்சா போய் வேலை செஞ்சேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமா வேலை செஞ்சேன். என்னோட குரு. அவரை வந்து நான் அறிமுகப்படுத்துறதுல எனக்கு ரொம்ப மதிப்பு. அண்ணா வந்து மலேசியன் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மலேசியன் இந்தியன் மெட்டல் ட்ரேடர்ஸ் அசோசியேஷன், அதுக்கு பிரசிடென்டா இருந்தாரு. இன்னொன்று வந்து அவரோட செயல்கள் வந்து நிறைய, நான் வந்து அளவெடுத்து சொல்ல முடியாது. மற்ற வந்து மலேசியன் கவர்மெண்டோடையும் சரி, பிரைம் மினிஸ்டரோடையும் சரி போன் எடுத்து பேசக்கூடிய ஒரு மனிதர்ல அவர் ஒருத்தர். ஸோ அவரை வெல்கம் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். வணக்கம் பாஸ்கர் அண்ணன். ஹலோ, கேக்குதா? கேக்குதுண்ணே. நன்றி நன்றி ஜெயபாலன். ஈட்டன் என்று சொல்லக்கூடிய இந்த அமீரக தமிழ் தொழில் முனைவோர் கூட்டமைப்புக்கு இணைய வழி கலந்துரையாடலுக்காக என்னையும் அழைச்சு இந்த தொழில் முனைவோர் கூட்டத்தில் பேச வச்சதுக்கு அதற்காக வேண்டி மரியாதைக்குரிய டாக்டர் KS இளவரசன் என்ற பிரின்ஸ் சார் அவர்களுக்கும் இன்றைய கூட்டத்திலே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கின்ற ராமநாதபுர மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் மரியாதைக்குரிய திரு நவாஸ்கனி அவர்களுக்கும், தமிழ்நாடு வணிகர் சங்கத்தின் பேரமைப்பின் தலைவர் மரியாதைக்குரிய விக்னர் ராஜம்மா ஐயா அவர்களுக்கும், டெக்ரான் குரூப் கம்பெனி UAE தலைவர் மதிப்புக்குரிய லட்சுமணன் சார் அவர்களுக்கும், அதோடு இங்கு எங்களுடைய நாட்டிலே மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய பெரும் மதிப்புக்குரிய வள்ளல் குடும்பத்தில் சார்ந்த லோட்டஸ் குடும்பத்தின் சார்பில் உள்ள தான்ஸ்ரீ துரைசிங்கம் பிள்ளை அவர்களுக்கும், என்னை இந்த கூட்டத்தில் பேசுறதுக்கு ஒரு அன்பாகவும் அழைத்த நமது தோழர் ஜெயபாலன் அவர்களுக்கும், மற்றும் இங்கு இந்த தொழில் முனைவோர் கூட்டத்தில் கலந்திருக்கின்ற நிறைய தொழில் முனைவர்களுக்கும் தொழில் அதிபர்களுக்கும், ஸ்டார்ட் அப் கம்பெனி என்று சொல்லக்கூடிய ஆரம்ப கால தொழில்களை செய்யக்கூடிய இளைஞர்களுக்கும் எல்லோருக்கும் இந்த இனிய மாலை வேளையிலே என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல இப்ப எங்களை பொறுத்த வரைக்கும் தம்பி அவர் சொன்னதுபடி நாங்க வந்து
என்னுடைய பேர் பாஸ்கரன். பூர்வீகம் வந்து இந்தியா தான், மதுரை. ஆனால் சிறு வயதில் இங்கே வந்துட்டு அங்கே எங்களுடைய தந்தையாரோட வந்துட்டு இங்கே சிறு வயதிலே இங்கே படிச்சுட்டு இங்கே என்னுடைய வாழ்க்கையும் துவங்கி, ஆகவே எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் ஒரு நன்றி சொல்லி வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ஆக்சுவலி 12 மணி ஓகே, நான் எவ்வளோ நேரம் இருந்தாலும் கேட்கறதுக்கு தயாராக இருக்கேன். ஆனால் இங்கே அந்த பேட்டரி வந்து எல்லாம் டவுன் ஆயிருக்கு, அதனால எனக்கு ஒரு சின்ன ஒரு டவுட் ஏனும் இதாயிருமோ அப்படின்ட்டு. நல்ல அருமையான கருத்துக்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. முதல்ல அவர் திரு லட்சுமணன் சார் சொன்ன போல நல்ல ஒரு உண்மையான கருத்தும் கூட, நடைமுறை பழக்கத்துல இருக்கிற இன்னும் ஒரு 5 வருஷத்துல எப்படிலாம் உலகம் போகும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் எடுத்து கொடுத்துருக்கிறாரு. அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த பெண்டமிக்கினுடைய சூழ்நிலையை வச்சு இந்த மாதிரிலாம் ஒரு உலக பொருளாதாரம் இப்படி போகும் அப்படின்னு. ஆனால் ஒரு சில இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து ஒரு ஒரு ஜாக்பாட் அடிச்ச மாதிரியும் இருக்குது. ஒரு சில இண்டஸ்ட்ரீஸ் வந்து ரொம்ப சஃபர் பண்றாங்க. அதனால மனம் தளன்ற வேணாம். உதவி செய்யறதுக்கு நிறைய பேர், கை கொடுக்கறதுக்கும் உதவி செய்யறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆகவே இது ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நாங்க இந்த இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கும் போது முதல்ல சின்ன பிள்ளையா இருந்தோம். அப்ப ஒரு எக்ஸ்போர்ட் செய்யறதுக்கு, ஜப்பானுக்கு செய்யறதுக்கு அந்த நேரத்தில் அனுபவமே இல்லை. எப்படி செய்யறது, என்ன செய்யறதுன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா ஏதோ ஒரு தெரிஞ்சு ஒன்று டெலிஃபோன் போட்டு கேட்டு ஜப்பான்கிட்ட ஒவ்வொன்றுனா டைப்ரைட்டர்ல அடிச்சு அந்த 3 தடவை 4 தடவை பேங்க் போய் திரும்பி வந்து, அதுக்கு பிறகு கரெக்டான ஒரு டாக்குமெண்ட்ஸை கொடுத்து பேங்க்ல அக்செப்ட் பண்ணி அந்த ஷிப்மெண்ட்டை ஏத்துக்கிட்டாங்கல்ல, அதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியா. அது ஒரு பெரிய வெற்றியாங்க எங்களுக்கு. அது ஒரு மைல்கல் மாதிரி அமைஞ்சது. இந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சியை எங்களுக்கு கொடுத்தது. அப்படி எல்லாருக்குமே ஒரு அனுபவம் ஒரு இருக்கும். ஆகவே எல்லாரும் மனசு தளர்ந்துடாம இந்த பெண்டமிக்கையும் தகர்த்தெறிவோம், கஷ்டகாலம் மீண்டு வருவோம் என்று சொல்லி எல்லோருக்கும் இந்த மாலை வேலையிலே உங்களுக்கு மாலையா இருக்கலாம் நன்றியை சொல்லி உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லி வணக்கம். நன்றி, வணக்கம். அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையுமாகிய ஏக இறைவனை போற்றியவனாக இந்த இனியதோர் நிகழ்வான அமீரக தொழில் முனைவோர் கூட்டமைப்பு ஈட்டன் சார்பாக நடக்கும் இணையவழி கலந்துரையாடலில் வாழ்த்துரை வழங்கிய திரு நவாஸ்கனி எம்பி அவர்கள், திரு லட்சுமணன் சேர்மன் டாட்காம் குரூப், சிறப்புரையாற்றிய தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவைத் தலைவர் திரு விக்ரமராஜா, சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட திரு காளிமுத்து இந்திய தூதரக கவுன்சிலர் மற்றும் தலைமை தாங்கி நடத்தும் டாக்டர் இளவரசன் மற்றும் சிறப்புரை ஆற்ற வந்திருக்கும் சிறப்பானவர்கள், உலக தேசங்களில் இருந்து கலந்து கொண்டிருக்கும் தமிழ் நண்பர்கள், உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாக இறைவனை வேண்டுகிறேன். துபாய் எக்ஸ்போ 2020 இந்த நிகழ்வு 2021 அக்டோபர் முதல் மார்ச் 2022 வரை நிகழவிருக்கின்றது. இந்த நிகழ்வின் மூலம் கொரோனாவிற்கு பிந்திய உலக வர்த்தகத்தில் துபாயின் பங்களிப்பை அதிகப்படுத்தும் என நம்புகிறேன். புதிய கண்டுபிடிப்புகள், புதிய வாய்ப்புகள், நாடுகளுக்கு இடையேயான வர்த்தக உறவுகள், புதிய வர்த்தக நண்பர்கள் மற்றும் வர்த்தக ரீதியிலான கூட்டு முதலீடுகளை ஏற்படுத்திக் கொள்ள ஏதுவாக இந்த எக்ஸ்போ இருக்க போகிறது. இது மட்டுமில்லாமல் உலகின் பல நாடுகளில் இருந்து கிட்டத்தட்ட 76 நாடுகளில் இருந்து தொழில் முனைவோர் இதில் கலந்து கொள்கிறார்கள். Funding of up to $100,000 per innovative solution and research and development grant of AED 50,000 really will boost the expo and will achieve the expected solution in the global market. இந்த ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் நான் அதாவது கடந்த 20 ஆண்டுகளாக நான் உகாண்டாவில் இருந்து தொழில் செய்து வருகிறேன். நான் காஸ்மெட்டிக் மேனுஃபேக்சரிங் யூனிட் மற்றும் லாஜிஸ்டிக்ஸ் பிசினஸ் இங்கு செய்து கொண்டிருக்கிறேன். இந்த நாட்டில் உள்ள இங்கு இன்வெஸ்ட் செய்ய விரும்பினால் நான் இங்கிருக்கும் இந்திய அசோசியேஷன் மற்றும் இந்திய வர்த்தக அமைப்பின் பொதுச் செயலாளராக இருக்கிறேன். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டால் அரசாங்க ரீதியிலான அத்தனை ஒத்துழைப்புகளும் ஏற்பாடு செய்து தருவேன் என்ற உறுதியுடன் வாய்ப்பிற்கு நன்றி கூறி என்னுடைய முடிக்கிறேன். தமிழ் வாழ்க. எல்லாருக்கும் வணக்கம். ஐ திங்க் நேரம் இன்மை காண்மையால ரொம்ப நேரம் எடுக்க போறது இல்லை. எனக்கு அந்த ஸ்கிரீன் ஷேரிங் மட்டும் கொடுக்க முடியுமா சார்?
ஸ்கிரீன் ஷேர் கொடுங்க. நாங்க வந்து இங்க லண்டன்ல வந்து இந்தியன் பின்னாடி பாத்தீங்கன்னா தெரியும், லண்டன்ல இருக்கோம், இந்தியன் பிசினஸ் நெட்வொர்க். என்னன்னா இப்ப நம்ம பிரின்ஸ் சொன்ன மாதிரி தொழில் செய்யறவங்க எல்லாரையும் ஒன்னா இணைச்சு ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க உதவியா இருக்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய மெயின் ரீசனா இருக்கும். இந்த ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு மெயின் ரீசனே துபாய் தான் சார். ஏன்னா இங்க வந்து ஒருத்தர் என்னை வந்து துபாய் கூட்டிட்டு போனாரு தொழில் பண்ணலான்னு. போனோம், நல்லா இருந்துச்சு. பட் வந்து இட் டென்ட் ஹேப்பன், சொன்னது நடக்கல. ஸோ அதனாலதான் நாங்க வந்து ஒரு ஒற்றுமை இருக்கணும், நம்ம தொழில் செய்யறவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கணும், ஒருத்தங்களுக்குள்ள ஒருத்தங்க வந்து ஒரு பரிமாற்றம் இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்கு தான் நம்ம இந்த பிசினஸ் இது ஆரம்பிச்சோம். நான் வந்து ரொம்ப சிம்பிளா ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்ண போறேன். தெரியுதா எல்லாருக்கும்? என்னன்னா மெயினா இங்க யாரும் தொழில் செய்றீங்கன்னா எங்களை அணுகுங்க, நாங்க அதுக்கு தேவையான உதவிகள் பண்ணி தரோம். இன்னொன்னு வந்து நிறைய பேருக்கு தெரியாது, லண்டன்ல வந்து யாரு வேணாலும் தொழில் தொடங்கலாம் அப்படின்னு. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. இங்க வந்து ரொம்ப சிம்பிள், நீங்க என்ன நேஷனாலிட்டியா வேணாலும் இருக்கலாம், இந்தியன் பாஸ்போர்ட் என்ன வச்சிருக்கீங்கன்றது கேள்வி இல்லை. பட் எல்லாருமே இங்க வந்து தொழில் செய்ய முடியும். தொழில் தொடங்குறதுக்கு உங்களுக்கு தேவையானது வந்து 13 பவுண்ட்ஸ். அதாவது நம்ம துபாய் திராமுக்கு பாத்தீங்கன்னா 70 திராம் தான் வேணும். உங்க பேர்லயே உங்க பேர்லயே நீங்க தொழில் ஆரம்பிச்சு நீங்க தொடங்கலாம். உங்களுக்கு தேவையான இடவசதிகள், உங்களுக்கு தேவையான உதவிகள் மற்றும் இங்க வந்து வெள்ளக்காரன் போனாலும் ஒரே ரூல் தான், நான் போனாலும் ஒரே ரூல் தான், நீங்க போனாலும் ஒரே ரூல் தான். சட்டம் என்பது ஒன்றுதான் எல்லாருக்கும், வித்தியாசங்கள் இல்லை. நீ இங்க இருந்து வந்த, நான் அங்க இருந்து வந்த, அந்த கேள்விகள் இல்லை. ஸோ நாங்க என்ன பண்றோம்னா வில் சப்போர்ட் யூ டு ஹெல்ப் டு ஸ்டார்ட் அ பிசினஸ். உங்களுக்கு தேவையான உதவி யூகே மற்றும் இல்லாத யூரோப்ல எங்க வேணாலும் வி கேன் ஹெல்ப் யூ. இந்தியன் பிசினஸ் நெட்வொர்க் என்றது வந்து நம்ம மலேசியா, சிங்கப்பூர், துபாய், நம்ம பிரின்ஸோட உதவியோட துபாயில, கென்யா, மொரிஷியஸ் இந்த மாதிரி நாடுகள்ல இருக்கோம். மெயினா வந்து தொழில் செய்யறவங்களுக்குள்ள சந்தர்ப்பத்தை உருவாக்கி தரோம். மற்றும் தவிர்த்து ரெகுலர் மீட்டிங், மக்கள் ஒருத்தங்க உதவி பண்றது, மெயினா வந்து சப்போர்ட். லண்டன்ல மட்டும் இல்லாம நாங்க வந்து வேற இடத்துலயும் வச்சிருக்கோம் யூகே ஃபுல்லா. ஸோ உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. சமீபத்துல நாங்க 10ல இருந்து 25 ஒரு டூர் போக வேண்டியது இந்தியாவுக்கு. பட் இன்னைக்கு எல்லாம் தெரியும் என்ன நிலைமையில இருக்கு அப்படின்னு. ஸோ அதனால அது இதுவாயிடுச்சு. கூடிய சீக்கிரத்துல நாங்கெல்லாம் துபாய்க்கு வருவோம் நவம்பர்ல. ஸோ அப்போ உங்களெல்லாம் திருப்பி சந்திக்கிறோம். அதுக்கு மேல என்கிட்ட ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. உங்களெல்லாம் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நாங்கெல்லாம் இங்க இருக்கோம். நானு, என்னோட நண்பர் நாகா மற்றும் வேலு, அவர் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், நாங்கெல்லாம் இங்க இருக்கோம். உங்களுக்கு என்ன உதவி தேவையோ தயங்காம கேளுங்க. முடிஞ்ச பிரின்ஸ் கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு எங்க கிட்ட வாங்க. தென் வில் நோ உங்களோட பேக்ரவுண்ட். வி ஹாப்பி டு சப்போர்ட் யூ. இதுதான் என்னோட இது. இந்த வாய்ப்பு கொடுத்த ரொம்ப நன்றி பிரின்ஸுக்கு. நன்றி சார். நன்றி சார். குறைத்து அதிக கருத்துக்களை இன்க்ரீஸ் செய்வோம். அடுத்ததாக திரு வெங்கட் அவர்களை அழைக்கணும். அவர் வினையை அறிமுகப்படுத்த இருக்கணும். அவர் இப்பொழுது வெங்கட் அவர்களை பேசுவதற்கு அழைக்கணும். வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் திரு நவாஸ்கனி ஐயா அவர்களே, டெக்டான் சேர்மன் திரு லக்ஷ்மணன் அவர்களே, வணிகத்துறை தலைவர் விக்ரம் ராஜா அவர்களே, ட்ரேட் அண்ட் காமர்ஸ் தலைவர் திரு காளிமுத்து அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கங்கள். அதாவது கடல் தாண்டி எல்லாரும் வந்திருக்காங்க. ஆனா கடல் தாண்டி வந்தவங்க மட்டும் இல்லாமல் மற்ற நாடுகளிலிருந்தும் இங்க வந்து இருக்கும் அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒரு பாலமாக அமைத்து கொடுப்பவர் தான் நமது நண்பர், ஒரு மென்டர் என்று சொல்லலாம், திரு பிரின்ஸ் அவர்கள். அதாவது எல்லா ஊர்லயும் பாத்தீங்கன்னா ஒரு பிரின்ஸ் இருப்பாங்க, ஒரு கிரவுன் பிரின்ஸ் இருப்பாங்க. ஆனா நமக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக இருந்து ஒரு கனெக்டிங் பீப்புள் என்று சொல்வார்கள். அது நோக்கியா என்று பார்த்தால் ஒரு கனெக்டிங், அந்த கனெக்டிங்க்கு ஒரு உறுதுணையாக இருப்பவர் தான் நமது திரு இளவரசன் டாக்டர் பிரின்ஸ் அவர்கள். வணக்கம். இந்த 3 ஆண்டுகளை கடந்து 4வது ஆண்டாக சிறப்பித்து வந்து கொண்டிருக்கும் திரு பிரின்ஸ் அவர்களுக்கு எனது வணக்கங்கள். அதாவது எக்ஸ்போ 2020 உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளையும் ஒருங்கிணைத்து இருப்பதுதான் நமது நாடு UAE. அது மட்டுமில்லாமல் இந்த மண்ணுக்கு யார் வந்தாலும் அவர்களை எல்லாரும் வாழ வைத்து ஒரு 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 தலை சிறந்த ஒரு மனிதனாக நிற்கக்கூடிய நாடுதான் நமது UAE. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா துபாய்க்கு யார் வந்தாலும் சரி, அவங்க எந்த பிசினஸ் பண்ணாலும் சரி, எந்த பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் சரி, அங்க ஒரு நோக்கத்தோடு பண்ணும்போது
அவங்க சிறந்து விளங்கியிருப்பாங்க. அதாவது நான் இந்த துபாய்க்கு 22 வருடங்களுக்கு முன்பாக வங்கித்துறையில் பணியாற்றுவதற்காக வந்தேன். இப்போது 22 ஆண்டுகள் கழிந்து விட்டு இப்போது கடந்த 2 வருடங்களாக, அதாவது மைகான் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் என்ற ஒரு கம்பெனியில் ஜெனரல் மேனேஜராக பணியாற்றி கொண்டு வந்திருக்கிறேன். நாங்கள் செய்யும் தொழில் என்னவென்றால் பீப்புள் மேனேஜ்மெண்ட். இட்ஸ் கனெக்டிங் பீப்புள் என்று சொல்வார்கள். அவுட் சோர்சிங் கம்பெனி என்ற ஒரு நிறுவனத்தை நடத்தி கொண்டு வந்திருக்கிறோம். அடுத்ததாக திரு DL நரசிம்மன் அவர்களை பேசுவதற்கு அழைக்கிறோம். இவருடைய அனுபவம் நமக்கு தேவை என்பதை சொல்லி இவருடைய அனுபவத்தை பெற்று நாம் வளம் பெறுவோம் என்று அவரை பேசுவதற்கு அழைக்கின்றேன். திரு நரசிம்மம், DL நரசிம்மன், துபாய். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ நான் ஐம் ரன்னிங் மை கம்பெனி கிளாசிக் கார்பென்ட்ரி LLC. நான் 10 வருஷமா இங்கே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக பேசிக்கலாக நான் பண்ணுறது ஸ்டீல் டர்ன்கி வேர்ஹவுசஸ், டர்ன்கி இண்டஸ்ட்ரியல் வேர்ஹவுசஸ். அதுக்கு இங்கே நல்ல ஸ்கோப் இருந்தது. இப்போ 2018 கொஞ்சம் அந்த பேண்டமிக்னால அவர் செக்டர் இஸ் பேட்லி எஃபெக்ட். இப்போ திருப்பி அகைன் இட் இஸ் தட் இஸ் ஆஃப்டர் 2-3 months கழிச்சு அகைன் இம்ப்ரூவ் ஆகுது. இப்போ பேசிக்கலாக பார்த்தா இங்கே இப்போ நம்ம ஃபேஸ் பண்ணுறது ஹியூஜ் லேபர் ஷார்டேஜ். ஜாப்ஸ் இருக்கு, நிறைய கேஷ் ஃப்ளோ ப்ராப்ளம் இருக்கு. பட் ஜாப்ஸ் இப்போ டோட்டலாக இட் இஸ் வித் சைனீஸ், எல்லாமே சைனீஸ் கிட்ட தான் இருக்கு. ஸோ அதை நம்ம எப்படி டேப் பண்ணுறதுன்னு நம்ம மேனிப்புலேட் பண்ணோம். பிகாஸ் சைனீஸ் லைக் இண்டியன்ஸ் இப்போ ஒர்க் பண்ணுறதுனா ப்ரைஸ் ரொம்ப ஒஸ்டாக இருக்கு. ஸோ அதை நம்ம மானிட்டர் பண்ணிட்டு நம்ம எப்படி கேஸ் டு கேஸ் பேசிஸில் நம்ம இது பண்ணணும். இங்கே நிறைய லாட் ஆஃப் பொட்டன்ஷியல்ஸ் இருக்கு பிஸ்னஸ். பட் ப்ராஃபிட் மார்ஜின் இது கம்மியாக இருக்குது. பட் கேஷ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே துபாய் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்போ 2020 அகைன் நான் சொல்ல வர்றது எப்படின்னா, நிறைய மெயின்டெனன்ஸ் ஜாப்ஸ் நிறைய இருக்கு. பட் சின்ஸ் இந்த பேண்டமிக்னால நிறைய பேர் போயிட்டாங்க. அகைன் இட் வில் ஐ திங்க் இட் வில் மூவ் அகைன். இப்போ சின்ஸ் இந்தியன் செக்டர்ஸ் க்ளோஸ் ஆகுதுனால ஒன்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா லேபர் நிறைய வர ஆரம்பிச்சுன்னா இட் வில் இம்ப்ரூவ் டெஃபினெட்லி. இப்போ நிறைய கம்பெனி சஃபரிங் பிகாஸ் ஆஃப் இந்த ஒர்க்கர்ஸ் இல்லாதனால ரொம்ப பேட்லி எஃபெக்டட். சார், தேங்க்யூ வெரி மச் ஃபார் கிவிங் தி ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ வெரி மச். காலத்தை கருதி சார் ரொம்ப ஷார்ட்டாக முடித்து விட்டார். ரொம்ப நன்றி சார். அடுத்ததாக திரு பேடி எல் நாயுடு அவர்கள். இவர் ஒரு எஜுகேஷனலிஸ்ட். இவருடைய சர்வீஸ் என்பது நமக்கும் நம்ம சந்ததிகளுக்கும் தேவை என்பதை உறுதி கொண்டு அவர்களை பேச அழைக்கின்றேன். சார், பேடி சார் வாங்க. மிக்க நன்றி டாக்டர் பிரின்ஸ் அவர்களே. அண்ட் கொஞ்சம் இங்கிலீஷ்லேயே உரையாடலாம்னு பார்த்துட்டு இருக்கேன். ஜஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணது. ஸோ ஐ ஜஸ்ட் ஸ்டார்ட் வித் தட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஐ வுட் லைக் டு தேங்க் டாக்டர் பிரின்ஸ் ஃபார் இன்ட்ரடியூசிங் மீ டு E10. And a special thanks goes to IBN family through whom I got introduced to Dr. Prince. Also, I'd like to say heartfelt thanks to our Mr. Kalimuthu, Council, Trade and Commerce, Consulate General of India, Dubai, for accepting our invitation as a special guest in a humble way and having given his valuable time today and an informative speech also. I'm Paddy, Padmanabhan என்ற பேரை தான் பேடி சுருக்கமாக வச்சிருக்கேன். நான் ஒரு 30 வருஷமாக in the Gulf region இருக்கிறேன். Though I am a finance person, my passion had always been in education, and in the last 3 decades I had been through the cross section of education, right from training to schools to higher education. Currently, CIIE, Central Institute of Innovation and Entrepreneurship, the latest project. It's a startup company mostly focused on teachers training and vocational education, where we offer courses from 1-day workshop to 1-year UK qualifications. We are happy to say that within a short span of time, we had worked 60 plus schools in UAE and have trained more than 2,000 teachers at various levels and different curriculums, I would say. Thank you, Etan. Romba nandri, sir, for giving me this opportunity. Thank you, Mr. Paddy. Your valuable contributions for this group is more. இன்றைய விழாவில் சிறப்புடன் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கிய அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்து
சிறப்பு விருந்தினர் கலந்து கொண்ட மரியாதைக்குரிய ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் நவாஸ்கனி அவர்களுக்கும், இந்திய கவுன்சிலினுடைய தூதர் திரு கே காளிமுத்து அவர்களுக்கும், டெட்கான் நிறுவனத்தினுடைய தலைவர் லக்ஷ்மணன் அவர்களுக்கும், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஐஷனுடைய ஆடிட்டர் ஜி ராமசாமி அவர்களுக்கும் மற்றும் ஏனைய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வாழ்த்து வழங்கிய இது விழாவிலே பங்கு பெற்ற இந்த விழா சிறப்புடன் நடைபெறுவதற்காக பாடுபட்ட அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.